परमानंद स्मरणं जय जय राम राम सद्गुरु बोधेन्द्र स्वामिनः जय। परमेश्वरन காமதேவனை தகனம் பண்ணி அந்த ஆசிரமத்தில் இன்னைக்கு இருப்போம் அப்படின்னு இந்த ஆசிரமத்துல பரமேஸ்வரன் ஞானத்தால அவத்தியதாச்ச ருத்ரேன சக்ஷுஷா ரகுநந்தனா அப்படிங்கிற வால்மீகி. அவத்தியதாச்ச ருத்ரேன சக்ஷுஷா, அவனை பகவான் பரமேஸ்வரன் கொன்னாருங்கிற அர்த்தத்துல சொல்லலை. திரும்பி வருது, நம்ம பாசிவ் வாய்ஸ் சொல்லுவோமே அது மாதிரி ருத்ரனால கொல்லப்பட்டான், சக்ருசால ருத்ரனுடைய கண்ணால கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றது. ஸோ அங்க ருத்ரனால கொல்ல முடியாதுங்கிறது தீர்மானம் ஆயிடுறது. பகவான் அப்படின்னா யாரையும் வதம் பண்ண முடியாது. பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த எடுத்திருக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாம் மதம் மதம்னு சொல்றது அங்க அனுகிரகம் தானே வழிய மதம் இல்லை. அப்போ காமதேவர ருத்ரன் இல்லாம பண்ணார் அப்படின்னு சொல்றதை விட அவன் இல்லாம அவனுடைய சரீரத்தை இழந்தான், அதுதான் விஷயம், அவ்வளவுதான். சரீரத்தை இழக்கிறதுங்கிறது சரீரத்தை பத்தி விட நினைவை இழக்கிறதுதான் சரீரத்தை இழக்கிறது. மேலும் ருத்ரன் எங்க இருப்பார்னு பார்த்தா ஸ்மசானத்துலதான் இருப்பார். ஸ்மசானம்ங்கிற இடமே சரீரத்தை இல்லாம பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம ஸ்மசானத்துக்கு போறோம் போகக்கூடாது சொல்லுவா. ஆனா இருந்த ஞானிகள் எல்லாருமே ஸ்மசானத்துலதான் போய் இருந்து ஜபம் பண்ணியிருக்கான். இருந்த ஞானிகள் அவ்வளவு பேரும் ஜபம் பண்றதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தலம் ஸ்மசானம். அது முதல் ஞானியான பரமேஸ்வரன் காட்டி கொடுக்குறார். ஆதி ஞானி ஸ்மசானத்துல என்ன எங்க டிஃபால்ட்டாவே, அதாவது பிராகிருதமாவே எங்க சரீரம்ங்கிறது அழிஞ்சு போகிறதோ அதுக்கு ஸ்மசானம்னு பேரு. அப்போ சரீர நினைவு உள்ளவன் அந்த மாதிரியான இடத்துக்கு போனா கூட அவனுடைய சரீர நினைவும் இல்லாம ஆயிடுங்கிறது ஒரு அர்த்தம் வந்துடுறது. அவனுடைய அப்படி ஒரு அர்த்தம் வந்துடுறது. அப்படி அந்த காமனுடைய சரீரம் பஸ்மீகரிக்கப்பட்டது, சரீரம் இல்லாம ஆச்சு, சரீர நினைவு இல்லாம ஆச்சு. அந்த இடம் அங்க தேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. ராமா அங்கம் போனதுனாலேயே அங்க தேசம், அங்கம் போச்சுங்கிறதுனாலேயே அங்க தேசம். மன்மதனுக்கு இன்னொரு பேர் என்ன, அனங்கன்னு பேர், அங்கம் இல்லாதவன். அது அது இந்த தேசத்துக்கு விழுந்துருது, அங்க தேசம் அதுக்கு பேரு. ராமா இங்க சரியவும் கங்கையும் சேர்ற இடம். இன்னைக்கு சொன்னேன் சரியவும் கங்கையும் சேர்றதுன்னு சொல்லிட்டு அந்த மனசு பக்தியில லயிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஞானத்துல லயிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு இந்த யாத்திரை தங்கவும் போய் கதாபி அபிராமாபிஹி அபிராமோ பிரபாத்மசோ ரமயாமாச தர்மாத்மா கௌசிகோ முனிபூங்கவா அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைகளையும் ரமிக்க வச்சாராம் கௌசிகன். அங்க ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாளைக்கு திருப்பி அங்கேருந்து கிளம்புறான். திருப்பி எழுப்புறான். எதிர்காமா ஆரோகது பவான் ராஜபுத்திர புரஸ்கிருதா உத்தாப்ய சுபம் நாமம் விஸ்வாமித்ரவதா புருவன்னு. அங்க அடுத்த நாளைக்கு கிளம்புற ஆன்மீக கர்மம் ஆன்மீகம் ஆக்சுவலா சொல்ல மாட்டான். மைக்லி கிளியரா கேட்கணுங்கிறதுக்காக ஆன்மீகம் சொல்றேன். பாஷையில ஒரு அழகு என்னன்னா, இந்த ஹா நா இது சேர்ந்து வந்ததுன்னா நாவை முதல்ல சொல்றதுக்கு அப்புறம் ஹாவை சொல்றது. அதனால
நாக்கும் அது மாக்கும் அது உண்டு. பாருங்க, பிரம்மம் அப்படிங்கிறோம் இல்லையா, பிரம்மம்னு சொல்ல மாட்டா. ஆனா எழுதுறது ஹாவனுடைய பகுதியும் மாவுமா போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறத ஹாவனுடைய பகுதியும் நாவும் வரும் அதுல. ஆனா சொல்றத ஆன்மீகம் தான் சொல்லணும், ஆஹ்னீகம்னு சொல்ல மாட்டான். அந்த கால காலத்தால எந்திருந்து அந்த ஆன்மீக கர்மாவை பண்ணி விஸ்வாமித்திரர் முன்னிறுத்தி கொண்டு நதியை தாண்டறதுக்காக போறா. முதல் நாள் ராத்திரி சரையு கரையிலேயே படுத்துட்டான். 2வது நாள் அங்க தேசத்துல படுத்துட்டாச்சு. இது தேர்ட் டே 3வது நாள் காலம். இங்க ராமர் சொல்றார், ஆரோஹது பவான்னாஹம் ராஜபுத்திர புரஸ்கிருதः அரிஷ்டம் கச்ச பந்தானம் மா பூத்காலஸ்ய பர்யயः. விஸ்வாமித்ரஸ்ததேத்யுக்த்வா தான் ரிஷீம் பிரதிபூஜ்ய ச ததார சகிதஸ்தாப்ய சரிதம் சாகரம் கமாம். நதியை தாண்டுவோம் தான் சொல்றார். அந்த இடத்துல தாண்டறான்னு வருது. தாண்டறான்னு வரத்த வால்மீகி அதுக்குள்ள ஒரு சூச்சனை, நாவம் எடுத்துங்கோ, நாவம் போட் எடுத்துங்கோ, போட் எடுத்துட்டு தாண்டுவோம் அப்படின்னு வாக்கியம் வருது. ஆனா அந்த இடத்துல வால்மீகி ஒரு வார்த்தையை போடுறா, ததார சகிதஸ்தாபியா. தாண்டினாலாம், அவா கூட இருந்து தாண்டினாலாம். அவா கூட இருந்து தாண்டினாங்கிறத அந்த இடத்துல ராமன் கூட இருக்கார். ராமன் சொன்னாலே தாரகம் தாண்ட வைக்கிறதுன்னு அர்த்தம். ததார சகிதத்தாபியாம் அப்படிங்கிறத ராமனோட தாண்டினா அப்படின்னா ராமநாமத்தோட தாண்டினா. தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம்னு ஒரு பாட்டு பாடுறாளே, அதான் இங்க சொல்றது. ராமநாமத்தோட கூட கிழந்து கடலை தாண்டி அப்படி போயின்னு இருக்கிறத சப்தம் கேட்கறது. மாத்தியானிக காலம் வந்தாச்சு, சமுத்திரத்தினுடைய மத்தியம் பகுதி வந்தாச்சு. பாதி வரத்தை நல்ல கலகலான சப்தம் கேட்கறது. அந்த கலகலான சப்தம் கேட்டோடனே ராமர் கேட்கிறார் விஸ்வாமித்திரர் கிட்ட, இது என்ன, இங்க என்ன இருக்கு, எந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கறத. ஆக்சுவலா நம்ம எந்த தீர்த்தத்தை கஷேத்திரத்துக்கு போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், அந்த கோவிலுடைய அந்த தீர்த்தத்தினுடைய வரலாறை கேட்டுட்டு போனோம், தெரிஞ்சுட்டு போனோம். போயிட்டு சைட் சீயிங் மாதிரி பண்ணிட்டு வரதுல காரியம் இல்லை. நிறைய நதி ஸ்நானங்கள் பண்ணணும்னு நமக்கு ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னா, நதியில தீர்த்தாடனம்னு சொல்லுவோம். அதுக்கு தீர்த்தாடனம் போறது. அது ஏன் தீர்த்தாடனம் போகணும்னு கேட்டா, தீர்த்தாடனம் போயிட்டு நதியை ஸ்நானம் பண்ணாம வர முடியாது. நதியில நல்லா அவகாகன ஸ்நானம் பண்ணிட்டு தான் வரணும். நல்லா முங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். எவ்வளவு முங்க முடியுமோ அவ்வளவு முங்கிக்கணும். ஏன்னா இது எதுவும் அந்த நதியில ஸ்நானம் பண்ணா பாவம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நதியில ஸ்நானம் பண்ணா பாவம் போயிடும் அப்படின்னு கங்கையை சொல்லுவா. கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம் போயிடும், கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லுவா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொன்னார். அது கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு போறாங்க, பேகு கீகு சட்டை எல்லாம் படித்துறையில கழட்டி வைப்பேன். அதை படித்துறையில கழட்டி வச்ச உடனே அவன் கிட்ட இருந்த சர்வ பாவமும் அவன் கிட்ட இருந்து போய் நேர அந்த பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் உட்கார்ந்துடும். திருப்பி அவன் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி கரை ஏறி வந்து இந்த சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு பேக் எல்லாம் எடுத்து தோல்ல மாட்டிக்கிறத, இந்த இருந்த பாவம் மரத்துக்கு மேலே இருக்கே, அது கரெக்டா அவன் மேலேயே வந்து மாறி வேற ஆட்டையுமே மாறி போய் உட்காருது. அவன் மேலேயே திருப்பி வந்து உட்காரு. வேணா இன்னும் 2 செட்டு சேர்த்துக்கும், 2 செட்டு சேர்த்துக்கு. ஏன்னா பாவம் போனோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றா, பாவம் போனோம்னா பாவத்தினுடைய வாசனையை போகாத வரைக்கும் பாவம் போகுதுன்னு சொல்ல முடியாது. அது பாகவதத்துல அச்சாமலோபாக்கியாரம் சொல்றத ஸ்ரீ சுகர் சொன்னார், மன்னியே குஞ்சர சௌச்சவத்து. யானை நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வருது, வந்தாச்சுன்னா
வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்த்தா இருக்கப்பட்ட மண் எல்லாத்தையும் அள்ளி எடுத்து திருப்பியும் மேல போட்டுக்கிறது. இதுக்கு ஸ்நானம் பண்ணி விட்டாங்க. ஓகே, யானைக்கு அந்த மண்ணு போட்டுக்கிறதுங்கிறது அதுக்கு ஆரோக்கியம். அதனால பட் ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா இது தேவையில்லை தானே. இது அந்த ஆணை எடுத்த மண் எடுத்து போட்டுக்கிற மாதிரி எவ்வளவுதான் நம்ம ஸ்நானம், கங்கா ஸ்நானமோ எந்த ஸ்நானமோ பாவம் போகுங்கிறது சாஸ்திரம் சொல்லி எடுத்தோம். அப்ப சாஸ்திரம் சத்தியம் போகும். இன்னும் திருப்பி வரப்பட்டவன் புதிய மனுஷனா வரதில்லை, திருப்பி இவனே தானே வர. அதே மனசு, அதே புத்தி, அதே அகங்கார மமதை, அதே வாசனை, இப்படி எல்லாம் வந்து பாவம் போகும் அப்படின்னு எந்த தைரியத்தில் சொல்றது? அப்புறம் தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணுதுன்னு சொல்றாளே ஏன் அப்படின்னா, தீர்த்தங்கள் நம்ம அதுவும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் சாமானியமான தீர்த்தம் இல்லை. ஓரொரு நதியுமே, இந்த நதியினுடைய பேர் எல்லாமே பாகவதத்துல சொல்றார். பஞ்சமஸ்கந்தத்துல பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சர்வ நதிகளையும் சொல்றார். ஏகாதச ஸ்கந்தத்துல விசேஷமா சவுத் இந்தியாவில் இருக்கப்பட்ட நதிகளை சொல்றாங்க. சொல்றத கலோ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக குஜித் குஜின் மகாராஜ திரவிடேஷு சபூரிஷா தாமிரபர்ணி நதி யத்ர கதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி. 6 நதிகள் பேருக்கு சொல்லிருக்கோம். ये पिबन्ति जलं तासां मनुजा मनुजेश्वराः प्रायो भक्ता भगवती वासुदेवे मलाशयाः அப்படிங்கிறார். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை சொல்றது தாமிரபரணி சொல்றார். தாமிரபரணி நதி ஏற்ற கிருதமாலா. கிருதமாலாங்கிறது வைகை, வைகைக்கு தான் கிருதமாலான்னு பேர். பயஸ்வினி அப்படிங்கிறது பாலாறு. பயஸ்னா பால், பயஸ்வினிங்கிறது பாலாறு. அப்புறம் காவேரியை சொல்றார். காவேரியை சொல்றத ஆழ்வார் பாசுரம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழ்வார் சொல்றார் கங்கையில் புனிதமாம் காவேரினா. ஆழ்வார் சொல்றத கங்கையில் புனிதமாம் காவேரி தன் நடுவு பார்த்து அப்படின்னு ஸ்ரீரங்கத்து காவேரியை பார்த்து சொன்னோம்னா, கங்கைக்கு கூட ஒரு பெருமை இருக்கு. ஆனா காவேரிக்கு அந்த கங்கையை விட பெருமை ஜாஸ்தி எடுத்து. ஏன்னா கங்கையாவது பகவானுடைய பாதத்தினுடைய இடதுகால பாதத்தினுடைய நகத்தினுடைய நுனியிலேருந்து வரா. பகவானுடைய பாத அங்குஷ்டாகிர நக நிர்பின்ன ஜலதாரா அப்படிங்கிற பாகவத்துல. பட் இந்த காவேரி என்னன்னா, அதுவும் ஸ்ரீரங்கத்துல காவேரி என்ன பண்றா, ஸ்ரீரங்கம் வந்த உடனே 2ஆ பிரிஞ்சு அப்படியே ரெங்கநாதரை பூரா கவர் பண்ணி கட்டின்ட்டுனா வரா. அதனால காவேரிச்ச மகாபுண்ணியா, இது விசேஷம் அட்ஜெக்டிவ் கொடுக்குறா காவேரிக்கு. பிரதீச்சீச்ச மகாநதி, பிரதீச்சிங்கிறது மேற்கில் இருக்கக்கூடிய நதி. அப்புறம் பாரத புழை, அதுக்கப்புறம் பெரியார் அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு இல்லையா. பெரியார் மதுரை கேரளா கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த மதுரையில தேனி கேரளா எல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டது பெரியார்னு பேர். அதுக்கு பெரியார் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு மகாநதி. பெரியார். அதுக்கு ஏன் ஸ்நானம் பண்றது அப்படின்னா, இந்த தீர்த்தம் இருக்கே, ஒவ்வொரு தீர்த்தத்தையும் மகா தபஸ்விகளான ரிஷிகள் ஸ்நானம் பண்ணி அவ அந்த நதிக்கரையிலேயே இருந்து தபஸ் பண்ணி ரிஷிகள் தங்களுடைய இருந்த காலத்துல. ஜலங்கிறது எப்பவுமே நம்ம சயின்ஸ் படிச்சிருக்க, ஜலங்கிறது குட் கண்டக்டர். வாட்டர் இஸ் குட் கண்டக்டர் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவார். கரண்ட் எல்லாம் தண்ணியில பாய்ச்சி விட்டோம்னா கரண்ட் எடுத்துரும், தண்ணி எடுத்துரும் இல்லையா. கரண்ட் தண்ணில இருந்து தான் கரண்டை எடுக்கிறா. ஸோ எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தண்ணி பெஸ்ட். எனர்ஜியை, அந்த சக்தியை. இந்த ரிஷிகள் எல்லாம் ஸ்நானம் பண்ண அவளுடைய சக்தி இருக்கே, அந்த சக்தி இந்த ஜலத்துல அப்சர்வ் பண்ணி இருக்கும். அது அப்போ இருக்கிற வேலையில கைனட்டிக்கா இருக்கும், பொட்டன்ஷியலா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். அதாவது இது யாருக்காவது எடுத்துட்டு போகலாம், உபயோகிக்கிறதுக்கு தயாரா இருக்குங்கிற நிலையில இருக்கும். நம்ம போய் ஸ்நானம் பண்றத நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, அது கண்டக்ட் பண்றதுக்கு உண்டான சக்தி சரீரத்துக்கு இருக்கு. நம்மளும் நல்ல எண்ணத்துலதான் நதியில போய் ஸ்நானம் பண்ண போயிருக்கோங்கிறத அந்த சக்தி அந்த தண்ணியில இருந்து நம்ம கிட்டே வரும். நமக்கு எவ்வளவு தேவையோ அது வரும்.
இந்த சரீரத்தால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு வந்தா சரீரத்துல வரணும்னு இதை கை நீட்டிக்காம இருக்கு. அது உள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்காகத்தான் தீர்த்த ஸ்நானங்கள் நிறைய பண்ணணும்னு சொல்றான். அல்லாம கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம் போகும், யமுனையில ஸ்நானம் பண்ணா பீடை போகும். போட்டும் நல்லது, ஆனா திருப்பி வந்துடுறதே. அதனால அப்போ நதிகள் எல்லாம் ஸ்நானம் பண்ண போறத அந்த நதியை பத்தி தெரிஞ்சுட்டு போனோம். ஏன்னா எல்லா நதிக்குமே சட்டிலா ஒரு தேவதை இருக்கா, எல்லா நதிக்குமே ஒரு சூக்ஷமா ஒரு தேவதை இருக்கா. அப்போ இந்த சரையுவை பத்தி ராமர் கேட்கற விஸ்வாமித்தர் கிட்ட, சரையு தான் இது, இதை என்ன சத்தம் கேட்கறது, அந்த கிழக்கலார்னவன் கேட்கறது, போட்ல போயிட்டு இருக்கிறத என்ன சத்தம் கேட்கறது கேட்டார் ராமர். சொன்னா சரையு நதி பாஞ்சு வரா ராமர். சரியுன்னா என்ன உடனே சரியு சொல்ற, சரப்பிரவருத்தா சரியு புண்ணியா பிரம்மசரஸ்சுதா. பிரம்மசரஸ் அதாவது பிரம்மாவனுடைய மனசால நிர்மிதமாகப்பட்ட, பிரம்மாவனுடைய மனசால பண்ணப்பட்ட மானச சரஸ் அப்படிங்கிற அந்த சரசிலிருந்து ஒழுகி வரக்கூடிய நதி சரியு நதி. ராமா நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ராமன் அத நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து தாண்டி ஒரு அடர்ந்த காட்டு பிரதேசத்துக்குள்ள வர, அடர்ந்த காடு பிரதேசத்துக்குள்ள வரத ராமர் கேட்கிறார், முனி பூங்கவம் அவிப்ரஷ்டம் அவிப்ரஹதமைக்ஷ்வாகஹ பப்ரச்ச முனி பூங்கவம் அஹோ வனமிதம் துர்கம் ஜில்லிகா கணசயுதம் பைரவைஹி ஸ்வாபதைஹ் கீர்த்தம் சகுந்தைர் தாருணாரவைஹி அஹோ வனமிதம் துர்கம். இந்த வனம் தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே. யாரு கேட்கிறா? ஸ்வயம் பகவானே கேட்கிறார். வேதாந்தத்தை வனம்னு சொல்லுவா, வாஸ்தவத்துல வேதாந்தத்தை வனம்னு சொல்லுவா. இந்த வேதாந்த வேத்தியன்னு இருக்கப்பட்டவனே வனத்தை தாண்டறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எந்த இடத்துல போய் அது எந்த ஒரு நியாயம் யோசிச்சு பாருக்கும். ஏன்னா வேதாந்தத்தை ஏன் வனம்னு சொல்றான்னா, முதல்ல ஒருத்தன் வேதாந்தம் கேட்கறான்னு வச்சுக்கோ, முதல்ல ஒருத்தனுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஒருத்தனுக்கு இந்த வேதாந்தத்தை சொல்லிவிட்டோம்னா கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கும் அவருக்கு. அதாவது இப்ப பாருங்க, ஒண்ணுமே சாஸ்வதம் இல்லைடா, குடும்பம் ஒன்றும் சாஸ்வதம் இல்லை, பாரியா குழந்தைகள் ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. இப்படி நம்ம ஒண்ணுமே அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தனுக்கு போய் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாளைக்கு அன்னைக்கு ஆத்துக்கு போய் கேட்டதை வச்சுட்டு அவன் வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சான். பாரிய கிட்டையோ குழந்தைகள் கிட்டையோ குடும்பத்திலேயோ வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சான். வெறுப்பு காட்டுறது இல்லை வேதாந்தம். வேதாந்தம்ங்கிறது வெறுப்பு காட்டுறதுக்கு உண்டானது இல்லை. வேதாந்தம் அப்படிங்கிறது பிரியம் காட்டுறதுக்கு உண்டானது. வேதாந்தத்தினுடைய அடிப்படையே என்னன்னா எல்லாரையும் ஒன்னுடைய சுரூபமா பாருக்கிற அந்த பிரியத்தை காட்டி கொடுக்கறது தான் வேதாந்தம். அங்க விரக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஆசா பாசத்துக்கு மேலே இருக்கப்பட்ட வைராக்கியம் தானே ஒழிய முன்னாடி இருக்கிறவாக்கிட்ட இருக்கப்பட்ட வைக்கப்பட்ட வைராக்கியம் இல்லை. ஆசா பாசத்தின் மேல வைராக்கியம் வச்சுக்கணும். ஆனா நம்ம கூட இருக்கப்பட்டவ மேல வைராக்கியம் வச்சுக்க வேண்டியது வைராக்கியம் தான். அவ கூட இருக்கப்பட்டவளை அலட்சியம் பண்றது இல்லை வைராக்கியத்துக்கு அர்த்தம். அப்போ அது மாதிரி ஒரு பிரமவனம்னு சொல்லுவா. வேதாந்தத்தை ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா இந்த வேதாந்த வேத்தியனா இருக்கப்பட்ட ராமனே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு கேட்கிறார், ரொம்ப துர்க்கமா இருக்கே இந்த வனம். துர்க்கம் அப்படின்னா தாண்ட முடியாததா இருக்கேன்னு அர்த்தம். கந்தும் அசக்தம் துர்க்கம், தாண்ட முடியாததா மாதிரி இருக்கே. உடனே சொல்றார், ஆனா ஜில்லிகா கணசயுதம். ஜில்லிக்கான்னா இந்த மண்புழு இருக்கு இல்லையா, மண்புழு தானே சொல்லுவேன், அர்த்தம் மண்புழு, அதுக்குதான் ஜில்லிகான்னு பேரு. ஆக்சுவலி இந்த இந்த காடு பிரவேசிக்கப்பட்ட காடு சம்சாரம்ங்கிற காடு.
பிரவேசிச்சிருக்கா இல்லையா? இது ஆக்சுவலா சம்சாரம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள ஏறிருக்கா. இந்த சம்சாரம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள ஏறுறதே ஃபர்ஸ்ட் ராமர் என்ன ஃபர்ஸ்ட் ராமர் சொல்றது மண்புழுவை பத்தி சொல்றாரு. மண்புழுன்னா 3 ஆசையை சொல்லுவா. 3 ஆசை. இந்த 3 ஆசையை தாண்டிட்டோம்னா சேஃப். மண் ஆசை முதல்ல ஆசை மண் ஆசை, அப்புறம் பெண் ஆசை, அப்புறம் தான் பொன்னாசை. இந்த முதல்ல இருக்கப்பட்ட இந்த மண் ஆசையை விட்டுட்டோம்னா ஒரு பாதி சம்சாரத்தை தாண்டிடலாம். எந்த ஊருக்கு போனாலும் ஐயோ இங்க நமக்கு ஒரு வீடு வாங்கணும், இந்த நமக்கு இது எதுக்கு இது. சோ இருக்கிறது ஆஃப்டர் ஆல் எல்லாரும் சொல்லுவா நமக்கு என்ன ஒரு 6 அடி மண்ணு தானே வேணும் அப்படின்பா. வாஸ்தவம் அதுதான் கூட இந்த விவகாரத்துல, அதாவது இந்த போலியான இந்த இருப்புன்னு ஒன்று இருக்கிறத, அந்த போலியான இருப்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுட்டு இருந்தா போரும் இல்லையா? அது இல்லை, அது அப்படி இருந்தும் அதுவும் போராம அதுக்கு மேல இன்னம் வாங்கி இன்னம் சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அந்த எந்த மண்ணு மேலேயும் ஆசை வச்சாரோ அந்த மண்ணோட மண்ணா போறது. எந்த மண்ணு மேல ஆசை வச்சிருக்கோமோ அந்த மண்ணோட மண்ணா அப்படியே இல்லாம ஆகுறது. இது மாதிரிதான் மண்புழு மாதிரி சம்சாரங்கிற அடவிக்குள்ள இருக்க. எதுவுமே வால்மீகி பகவான் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அதுக்குள்ள ஆழ்ந்த கருத்து இருக்கும். அப்ப இங்க ஒரு வனத்துக்குள்ள ராமர் கேறு இருக்கார் அப்படின்னா கூட அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு. அங்க அதுக்கப்புறம் இப்போ அரண்யத்துல போறது அங்க ஒரு வனத்துக்குள்ள கேறுவார். அது பக்திங்கிற வனம், ஞானம்ங்கிற வனம், அரண்யம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த இடத்துல வனம் வனம்னே சொல்றது இல்லை அதிகம். இங்க வனம்னு சொன்னார் இல்லையா வால்மீகி பகவான், அங்க சொல்றத ராமன் ஒரு இந்த ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறத அங்க ராமர் வால்மீகி சொல்றா பிரவிஷ்யது மகாரண்யம். வனம் ஆரண்யம் எல்லாமே பர்யாய பதங்கள் தான், சினோனிமஸ் தான். ஆனா அங்க ஏன் மகாரண்யம் சொல்றார், இங்க ஏன் வனம் சொல்றாருன்னா அதுதான் வால்மீகி. அதுதான் வால்மீகியினுடைய அந்த ஒரு மெக்னானிமிசம். என்னன்னா ஆரண்யம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், வனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இங்க வனம் சொல்றாருன்னா இது சம்சாரம் அர்த்தம் சொன்னேன். அந்த இடத்துல ஆரண்யத்துக்கு நான் என்ன சொன்னேன், பக்தி இல்லைன்னா ஞானம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம யஜுர்வேதம் படிக்கிறோம் இல்லையா, எந்த வேதத்திலையுமே வேதம் 2ஆ டிவைட் ஆயிருக்கு. ஒண்ணு சம்ஹிதா அப்படின்னு ஒரு பார்ட், ஒரு பாகத்துக்கு சம்ஹிதான்னு பேர். அது கர்ம காண்டத்தை சொல்லும். ஆனா கர்மத்தை மாத்திரம் சொல்லலை, கர்மத்திலிருந்து விடுபடுறதுக்காக உள்ள கர்மத்தை சொல்றதுங்கிறதுனாலேயே அதுக்கு சம்ஹிதான்னு பேரு. ஒரு காலம் கர்மத்தை சொல்றதுக்கு சம்ஹிதான்னு பேர் வைக்க முடியாது. ஏன்னா சம்ஹிதா அப்படின்னாலே அர்த்தம் என்னதுன்னு கேட்டா எதுனால நல்ல ஹிதம் கிடைக்குமோ அதுக்கு சம்ஹிதான்னு பேர். சம்யக்கு ஹிதா ஏயாசா சம்ஹிதா அப்படிங்கிறத எதுல இருந்து நன்மை கிடைக்கிறதோ அதுக்குதான் சம்ஹிதான்னு பேருங்கிறத, கர்மத்தை சொல்றதுங்கிறத இடத்துக்கு சம்ஹிதான்னு எப்படி பேர் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா கர்மத்தை சொல்றதுனால சம்ஹிதான்னு பேர் வைக்கலை. கர்மத்திலேருந்து கர்மத்தை பண்ணி 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 எப்படி இந்த கர்மத்திலேருந்து விரக்தி வருங்கிறதுக்காக சம்ஹிதா. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பிராமணம்னு சொல்லுவோம். சம்ஹிதா பாகம்னு ஒண்ணு, பிராமண பாகம்னு ஒண்ணு. இந்த பிராமண பாகம் திருப்பியும் 2ஆ பிரியறது. கிருஷ்ண யஜுர்வேதத்துல 3ஆ பிரியறது சொல்ல, பட் 3 இல்லை 2 தான். ஒண்ணு பிராமணம்னு இருக்கு, இன்னொன்னு ஆரண்யகம் அப்படின்னு இருக்கு. ஆரண்யகம் இன்னைக்கு காலத்துல அருண பிரச்சனை சொன்னாலே இந்த கிளம்புற அதெல்லாமே ஆரண்யகத்துக்குள்ள வருது. இந்த கிளம்புற சொன்னாங்க அதெல்லாம். அப்போ அந்த சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் ஆரண்யகத்துக்குள்ள. இன்னொன்னு என்ன வருதுன்னா ஆரண்யகத்துக்குள்ளதான் உபனிஷத்து வருது. உபனிஷத் சொல்லப்பட்ட இடம் ஆரண்யகம். அதுக்கு சொல்றது என்னன்னா அந்த காலத்துல காட்டுல இருந்து ரிஷிகள் எல்லாம் பிரம்ம வித்யா விசாரம் பண்ணினாங்கிறதுனால அந்த காட்டுல வச்சு சொல்றதுங்கிறதுனால அதுக்கு ஆரண்யகம் அப்படின்னு சொல்றோம். சோ
அப்போ ஆரண்யக்கம் அப்படின்னா அர்த்தம் ஒண்ணு, வனம் அப்படின்னா அர்த்தம் ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேதத்தில் வரப்பட்ட இந்த ஆரண்யக்கத்துக்குள்ளேயாக்கும் உபனிஷத்து வருது. அப்ப ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்றத அங்க பூரா இருக்கிறவா ரிஷிகள், அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள இருக்கப்பட்டவா பூரா ரிஷிகள். மேலும் ஆரண்ய காண்டம்ங்கிறது மோட்ச காண்டம். ராமாயணத்துல அரண்ய காண்டத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்தியை கொடுத்துட்டே போறார். சரபங்கள்ல ஆரம்பிச்சு சபரி பர்யந்தமான சரித்திரங்களை பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துட்டே போறார். அப்ப அந்த மோட்சத்தை கொடுத்துட்டே போறாங்கிறனாலே அதுக்கு மோட்ச காண்டம்னு பேரு ஆரண்ய காண்டத்துக்கு. அதனால அந்த அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ராமனை வனத்துக்குள்ள பிரவேசிச்சார் அப்படின்னு சொல்லாம ஆரண்யத்துக்குள்ள பிரவேசிச்சார் அப்படிங்கிறாருன்னா ஞான காண்டத்துக்குள்ள புகுந்திருக்காருன்னு அர்த்தம். இங்க இந்த தாடகை இருக்கப்பட்ட வனத்துக்குள்ள பிரவேசிக்கிற ராமனை ஆரண்யத்துக்குள்ள பிரவேசிச்சாருங்களே, வனத்துக்குள்ளே பிரவேசிச்சாருங்கிறார். ஏன்னா இங்க சம்சாரம்ங்கிற டெபிக் பண்ணப்படுறது, சம்சாரங்கிற வனம் காட்டப்படுறது. அதுல மெயினா சம்சாரம்ங்கிறது யாரா இருக்கா, தாடகைங்கிற ரூபம் இருக்கு, அதுதான் சம்சாரம் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறார். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மண்ணட்டையிலேருந்து இந்த மண்புழுவிலேருந்து நமக்கு புரிஞ்சாச்சு இது சம்சாரம் தான். அதுவும் இல்லாம பைரவைஹி ஸ்வபதைஹீர்ணம் சகுந்தைர் தாருணாரவைஹி எவ்வளவு அழகா காட்டுறாரு பாருங்க. சம்சாரம் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த வனம்ங்கிறது சம்சாரத்தை தான் மீன் பண்றார் அப்படிங்கிறதுக்கு வால்மீகியே இன்னும் பிரமாணத்தை தந்துட்டே இருக்கார். ஏன்னா அங்க சொல்றத பைரவைகி நாய்க்கள் இருக்கு. சம்சாரத்துலதான் வாஸ்தவத்துல இந்த நாய்க்கள்னு சொல்றோம் இல்லையா, நல்ல ஜீவி நன்றியுள்ள ஜீவி எல்லாம் சரிதான், அதுல இருந்தும் ஆட்சேபம் இல்லை. ஆனா தனக்குன்னு இருக்கிறது இல்லை. அதுக்காக செல்ஃபிஷ் அல்ல அப்படின்னு அர்த்தமும் இல்லை, சுவார்த்ததை இல்லை அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஒரு ஒரு எஜமானன் வச்சுட்டு இருக்கு. அந்த எஜமானன் வயத்துக்கு கொடுப்பன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால, வேற ஒன்றும் இல்லை, அந்த எஜமானன் வயத்துக்கு கொடுப்பன்கிற காரணத்தால மாத்திரம் அவனுக்கு விசுவாசமா இருந்து அவனுக்காக தூக்கத்தை கெடுத்துக்கிறது, அவனுக்காக பிறவாள் மற்றவாளை பார்த்தா திட்டுறது, குறைக்கிறது, இப்படித்தானே சம்சாரி இருக்க. சம்சாரத்துல உத்தியோகம் பண்ணப்பட்டவர், அதாவது உத்தியோகம் பண்ணப்பட்டவன் சொன்னா நியாயமான உத்தியோகம் பண்றது ஓகே, தன்னை வருத்திண்டு இந்த ஆர்த்திக்கு உத்தியோகம் பண்றது இருக்கு பாருங்க. சம்பாதிக்க வேண்டாமா, சம்பாதிக்கணும், விரசனுடைய தர்மம் சம்பாதிக்கணும். ஆனா அதுக்காக தேவைக்கு சம்பாதிக்கிறது ஒண்ணு இருக்கு, தேவையில்லாம சம்பாதிக்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த தேவையில்லாம சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட் டைம் ஜோலிக்கு வேலைக்கு போவா தெரியுமா. பார்ட் டைமா போறேன், சும்மா ஆத்திரி இருக்க வேண்டாமே அதுக்காக போறேன்பா. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு கர்ம வாசனையாக்கும் பிடிச்சிட்டு இருக்கு. மாத்திரமில்லை, அங்க போய் என்ன என்ன நடக்கிறதுனா, இந்த எஸ்பெஷலி இந்த ஐடில வேலை பண்றேன் இல்லையா, எப்படி நாய் இருக்கோ சொல்லப்படாது, அதே கேரக்டர் வச்சுட்டு இருக்கான். ராத்திரி நாய் தூங்காது, இவாளும் ராத்திரி தூங்க மாட்டான். வேறொருத்தன் ஏதோ மாசத்துக்கு ஒரு துண்டு ரொட்டி போடுற அப்படிங்கிறதுக்காக குடும்பத்திட்ட காட்ட வேண்டிய பரிவு, ஸ்நேகம், விசுவாசம், ஃப்ரெண்ட்ஸுகள் கிட்ட காட்ட வேண்டிய பரிவு எல்லாம் விடுவார். தனக்குள்ளே வேண்ட ஒரு விசுவாசம், தனக்கு தான் காட்டிக்க வேண்டிய விசுவாசத்தை கூட அப்படியே அவன்கிட்ட சரணாகதி பண்ணி விட்டாச்சு, அவன்கிட்ட அடிப்பணிஞ்சாச்சு. எல்லாம் நீ உனக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படின்னு. பட் இங்க வேலைக்கு பிராதானியம் கொடுக்கறானா, வேலையை பிடிச்சு பண்றதும் இல்லை. ஏதாவது ஒரு ஐடி ஸ்டாஃப்கிட்ட போய் உங்களுக்கு வேலையை பிடிச்சு பண்றீங்களான்னு கேட்டா அதை ஏன் சார் கேட்கறது, மாசமானா கொடுக்குறாங்கன்னு போக வேண்டியிருக்கு. போய் ஒரு மாசத்துல இருந்தே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, என்னைக்கு தான் இதுல இருந்து வெளியில வர போறேன், என்னைக்கு தான் ஒரு வேலையை நம்ம பிடிச்சு பண்றோமானா ஐயோ வெளியில போனமே இருக்கணும். ஒரு வேலையை பிடிச்சு பண்றோமானா
ஐயோ வெளியில போறோமே அப்படின்னு இருக்கணும், ரிட்டர் ஆயிடும் போமே அப்படின்னு இருக்கணும். இல்லையா அந்த வேலையில ஒரு அலுப்பு வந்துருத்தோம்னா அதை அன்னைக்கு விட்டுடணும். என்னைக்கு அந்த அலுப்பு வந்துருத்தோ அன்னைக்கு போறோம் அப்படின்னு விட்டுறணும். அது ஒண்ணும் இல்லை. இது என்னன்னா இது போக வேண்டியிருக்கு தலையில எழுத்து அப்படின்னு சொல்லிண்டே குத்தம் சொல்லிண்டே வேலை பண்றான், குத்தம் சொல்லிண்டே வேலை பண்றான். சோ யாருக்காக வேண்டியோ உழைக்கிறது. சரி, அப்படி என்ன வேலை பண்றாள் அப்படின்னு கேட்டா, வாஸ்தவமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு. இது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. வேலை அப்படின்னு பார்த்தேன்னா சும்மா மீட்டிங் தான் வேலையா இருக்கு. என்ன பண்ற, கால் இருக்கு, என்ன சும்மா சொன்னதையே சொல்றது. சம்சாரங்கிற அடவிய வால்மீகி பகவான் அன்னைக்கே பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. அது இன்னும் சொல்றார், சகுந்தைஹி தாருண சகுந்தைஹி தாருணஸ்வரைஹி அப்படின்னா, தாருணமான ஸ்வரத்துல சகுந்தம்னா மயில். மயிலுக்கு சகுந்தம்னு பேரு. மயில் கூவுறது இங்கெல்லாம் எப்படி அழகா கூவுறது இல்லையா? ஆனா இந்த காட்டுக்குள்ள சகுந்தங்கள் பொதுவா சகுந்த பட்சின்னு ஒரு அர்த்தம் இல்ல, தாருணமா கூவுறதா. தாருணமா தாருணமான்னு ரொம்ப பயப்படுத்தும்படியா, ரொம்ப தயை கூர்ந்து முடியலையே எங்களாலங்கிற மாதிரியான சத்தம் போடுறதுங்கிற அந்த ஒரு சம்சார அடவியில் இருக்கக்கூடிய ஸ்திதிகளை வால்மீகி பகவான் ஜஸ்ட் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டான். அந்த ஒரு ஸ்லோகத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் அந்த ஸ்லோகத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. இது இப்போ நான் இப்ப வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் சொல்றேன், நான் இப்ப இப்படி ஜஸ்ட் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அண்ட் இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சதும் இல்லை. இது இப்ப நான் சொன்னேனே, இந்த ஸ்லோகம் இப்போ என்னோட இங்க உள்ள எக்ஸ்பீரியன்சஸ், இங்க உட்கார்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான். இப்ப இந்த ஸ்லோகம் எனக்கு கண்ணில கொக்கி போட்டு பிடிச்சது. அதனால அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு போகவும் முடியாது, ஏன்னா நமக்கு இருக்கிறது 100 நாள் தான். ஆனா அந்த 100 நாளை எப்படி எஃபெக்டிவ் ஆக்க முடியும் தான் பார்க்கணும். இந்த ஸ்லோகம் கண்ணில் கொக்கி போட்டு பிடிச்சது. எப்பவுமே சரி, பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறத எந்த ஸ்லோகம் போட்டு கொக்கி போட்டு பிடிச்சாலும் அந்த அந்த ஸ்லோகம் கண்ணுல, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவேன், என்லார்ஜா தெரிஞ்சது, அட்ராக்டரா தெரிஞ்சது, அன்னைக்கு அந்த ஸ்லோகம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கும் அதுல இருந்து என்ன சொல்ல போறேங்கிறதுக்கு எனக்கு தெரியாது. பேச ஆரம்பிக்கிறது தெரியும். இப்ப இந்த ஸ்லோகம் சொன்னப்போ எனக்கு தெரியாது இந்த ஸ்லோகத்துல இருந்து இவ்வளவு வரப்போகுது. ஒரு விஷயத்த நான் சொல்லியாச்சு. இப்ப என்ன சொன்னேன், ஜில்லிகா கண சயுதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஜில்லிகா கண சயுதம்னு சொன்ன உடனே எனக்கு உள்ள இருந்து பகவான் கொடுக்குறார், அம்புட்டுமே பகவான் கொடுக்குறார். உள்ள இருந்து பகவானே கொடுக்குறார், ஏடே இது லௌகிக்கம்னு சொல்லுடா. அப்ப அதுக்கு ஏன் காரணம் பகவானே. அப்போ ஜில்லிக்கான்னா மண் புடுடா, இப்ப மண்ணுக்காக ஆசைப்பட்டு இருக்கு. இதெல்லாம் அங்கேருந்து வரும். அது சப்போர்ட்டிங் பாயிண்ட் அங்கேருந்து வரும். அது மொத்தமும் வராது. அடுத்த லைன்ல இன்னும் சொல்றாரு பாருங்க, பட்சிகள் எல்லாம் ரொம்ப தாருணமா சத்தம் போடுறது. இப்போ நல்ல வனமாக்குமான பட்சிகள் ஒரு காலம் தாருணமா சத்தம் போடாது, சுகமமா சத்தம் போடும். இது லௌகிகம்ங்கிற பட்சி, சம்சாரம்ங்கிற காடாக இருக்கிறதாலே பட்சிகள் எல்லாம் ரொம்ப தாருணமா சத்தம் போடுறது. அங்கேயிருந்து இப்படி கிளம்பி போறத இது கேட்கிறா, இது யாருடைய ஆசிரமம், என்ன ஆசிரமம், என்ன இடம் அப்படின்னு ராமர் கேட்ட உடனே வால்மீகி பகவான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமா, புரா ஒன்ஸ் அபான் எ டைம், குழந்தைக்கு கதை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ராமர் சொல்றான். நம்ம கதை சொல்லி கொடுப்போம் இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வால்மீகி ஆரம்பிக்கிறார். புரா விருத்ரவதே ராம மலேன சமவிப்ளுதம் க்ஷுதா சைவ சஹஸ்ராட்சம் பிரம்மஹத்யா சமாவிசத். முன்னாடி விருத்ராசுரனை வதம் பண்ண உடனே இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்தான். இந்திரனுக்கு இது புதுசு. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வாங்கிக்கிறதுங்கிறது இந்திரனுக்கு புதுசு. அது தான் வாங்கிட்டா கூட தான் கையில வச்சுக்க மாட்டான். இந்த இந்திரனுடைய சுபாவமே அப்படித்தான்.
எதுவும் தான் கையில வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிடுவார். தோஷமானா கூட முதல்ல ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது இந்திரனுக்கு. பிரம்மஹத்தி தோஷம்னா ஒரு பிராமணனை, ஒரு ஞானிய, இல்லைன்னா ஒரு பக்தனை ஹிம்சை பண்றதுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பேர். ஹிம்சை பண்றதுன்னா கொல்ல கூட வேண்டாம், ஹிம்சை பண்றது. அது ஹிம்சை கூட பிசிக்கலா கூட வேண்டாம், வார்த்தையாலேயோ பார்வையாலேயோ மனசாலேயோ அவனை புண்படுத்திட்டோமானா அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். கொல்லறதுங்கிறது இல்லை, கொல்லறதுக்கு இப்போ பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, வேலையொன்றும் இல்லை, கொண்டுட்டோம் பாட்டுக்கு போயிடலாம். ஆனா அவன் ஒருத்தனை மனசால நோகம், மனசால அவனை துன்பப்படுத்துறது அப்படித்தான், அதுதான் பெரிய தோஷம். யாரையுமே பண்ணக்கூடாது, விசேஷமா ஞானியையும் பக்தனையும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஞானி பக்தன் அப்படின்லாம் சொல்றது செவர் மாதிரி ஸ்ட்ராங்கு. நம்ம எவ்வளவுதான் இந்த கையில் இருக்கப்பட்ட பால் எடுத்து செவத்து மேல வீசி எறிஞ்சாலும் திருப்பி நம்மள்ட்ட தான் வருமே ஒழிய அது அங்க தங்கி நிற்காது, நம்மள்ட்ட தான் வரும். அதனால அந்த ஞானியோ பக்தனையோ, விருத்தன் கல்பட்டவன் பெரிய பக்தன், பரம பக்தன் பகவானுடைய. அந்த விருத்தனை வதம் பண்ணார் இந்திரன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மஹத்தி வந்தது இந்திரனுக்கு, திரிசிரசு அப்படிங்கிற அந்த விஸ்வரூபனை வதம் பண்ணதுனால. விஸ்வரூபன் ஒரு கேரக்டர் வேதத்துல தொஷ்டா தொஷ்டான்னு ஒரு தேவதையை சொல்லுவான். தொஷ்டா விஸ்வகர்மா, விஸ்வகர்மா சொல்ல கேட்கிறோம் இல்லையா, விஸ்வகர்மாவால் நிர்மாணம் பண்ணப்பட்டது. விஸ்வகர்மாவுடைய மறு இன்னொரு பேர் தான் தொஷ்டா. அப்புறம் இந்த என்ஜினியர், தேவாவுல என்ஜினியர் தொஷ்டா. இந்த வயத்துல குழந்தை இருக்கே, குழந்தை, அந்த வயத்துல குழந்தைய கர்ப்பாதானம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் சொல்லுவான். பாருங்கோ, ஒரு கணவன் மனைவி அவ குழந்தைக்காக சேர்றதுக்கு அது ஒரு மட்டமான ஒரு பிரவர்த்தியா வேதம் சொல்லலை, அதற்கு சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு அந்த சம்ஸ்காரத்துக்கு கர்ப்பாதார சம்ஸ்காரம்னு ஒரு பேரை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி ஹோமம் இருக்கு, அதுக்கப்புறமும் ஹோமமும் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த நேரம், அந்த சமயம் யோசிச்சு பாருங்க. எந்த புருஷனும் எந்த ஸ்திரீயும் அந்த நேரத்துல வேற எதையாவது யோசிக்கிறதுக்கு தோணுமா? ஆனா ரிஷிகள் அவளுடைய நிலையில இருந்து சொல்றா, அந்த நேரத்துல ஒரு மந்திரம் சொல்ற. அந்த நேரத்துல மகான்யாசத்துல வரப்பட்ட ஒரு மந்திரம் தான், விஷ்ணு யோனிம் கல்பயத்தோ தொஷ்டா ரூபாணி பிகும்சத்து அப்படின்னு ஒரு மந்திரம். இதுதான் சொல்றது. அவர் அந்த தொஷ்டான்னா அந்த குழந்தை வரப்போறது இல்லையா, அந்த குழந்தைய நன்னா மோல்டு பண்ணி எடுக்கிறதுக்கு தொஷ்டாங்கிற தேவதையை உபாசனை பண்ண சொல்றது. அந்த குழந்தைய மோல்டு பண்ணி எடுக்க, அந்த குழந்தைய நன்னா வார்த்தெடுக்கிறதுக்கு, அந்த குழந்தைய நன்னா உருவு பண்ணணும். அது ரூபத்தினால மட்டும் இல்லை, பர்சனாலிட்டி அழகு அப்படிங்கிறது அகத்தின் அழகுதான் பிரதானமே ஒழிய முகத்தின் அழகு ரெண்டாவது தான். அந்த அகத்தின் அழகுக்காக தொஷ்டாவை கூப்பிடுறது வேதம். குழந்தைக்கு நான் இப்ப கர்ப்பாதானம் பண்றேன், அவளுடைய கர்ப்பபாத்திரத்துக்குள்ள என்னுடைய சக்தியை நான் செலுத்துறேன். அந்த செலுத்துற வேலையில இது குழந்தையா வரும். அந்த குழந்தைய தொஷ்டாங்கிற தேவத்தையே நீங்க தான் ரூபம் கல்பனை பண்ணணும், அதுக்கு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும். அதுவும் இன்னர் பர்சனாலிட்டி, அகத்தின் அழகு, அது நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறா. இப்படி சொல்றத இந்த தொஷ்டாக்கு ஒரு பிள்ளை விஸ்வரூபன் உள்ள தேவலோகத்துல பிரகஸ்பதி கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு கதை சொல்றோம். தேவலோகத்துல பிரகஸ்பதி கிளம்பி எங்கேயோ போயிட்டார், இந்திரன் மதிக்கலை. ஆனா பிரகஸ்பதிக்கு மதிப்பு மதிக்காததுங்கிறது அந்த இது கிடையாது. என்ன, அவர் ஞானி. எப்பவுமே ஒரு ஞானிக்கு இவன் என்ன மதிக்கலை, இவன் என்ன மதிச்சான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது, இருக்கக்கூடாது. ஞானி சமுத்திரம் மாதிரி, ஞானிகள் சமுத்திரம் மாதிரி. நதி வந்து விழுந்தாத்தான் சமுத்திரம் நிறையும்னோ, நதி வந்து விழலைன்னா சமுத்திரம் பத்தி போயிடும்னோ கிடையாது. அது மாதிரி ஞானிகள், ஞானிகள் யாராவது எனக்கு மதிப்பு கொடுத்தாளா, எனக்கு மதிப்பு கொடுக்கலையா இப்படின்னு பார்க்க மாட்டான். எனக்கு மதிப்பு கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா அவன் அஜ்ஞானின்னு தான் அர்த்தம். அவன் என்ன மதிச்சானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அவன் அஜ்ஞானின்னு தான் அர்த்தம். அதுதான் தட்சணை காட்டுறது பாகவதத்துல. பரமேஸ்வரன் என்ன மதிக்கலையே அப்படிங்கிற அந்த இடத்துல அவனுக்கு அஜ்ஞானியை கொடுக்கறது, அஜ்ஞானித்துவம் கொடுக்கறது. இந்த விஸ்வரூபன் அப்போ குரு இல்லாமக்கு தேவலோகம் இழக்கப்படாதுங்கிறதுக்காக இந்திரன் நேர பிரம்மா கிட்ட போய் கேட்டார், எனக்கு குரு வேணும்.
பிரம்மா சொன்னார், சரி தொட்டா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கார் விஸ்வரூபன் பேரு, அந்த விஸ்வரூபனை கொஞ்ச நாளைக்கு குருவா எடுத்துக்கோன்னு விஸ்வரூபன் வர. விஸ்வரூபன் குருவா இருந்து விஸ்வரூபன் இந்திரனுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறான். விஸ்வரூபன் சொல்லி கொடுத்ததுதான் பாகவத்துல பிரதானமா வரப்பட்ட நாராயண கவச்சம். விஸ்வரூபன் சொல்லி கொடுத்தது. அந்த விஸ்வரூபன் இந்திரன் பாருங்க, இந்த விஸ்வரூபன் தேவாளுக்கும் ஆகுதி கொடுத்தார், அசுராளுக்கும் ஆகுதி கொடுத்தார். ஏன்னா அசுராளுக்குள்ள அவர் மாமா முறைவன், அவருக்கு அசுராளெல்லாம் மாமா முறை வேணும். அதனால அசுராளுக்கு ஆகுதியை கொடுத்தார். அசுராளுக்கு ஆகுதி கொடுத்தோன்னு இந்திரனால தாங்க முடியல. இந்திரன் கத்தி எடுத்து இவன் வச்சத்தை எடுத்து விஸ்வரூபனுடைய 3 தலையை வெட்டிட்டார் அப்படின்னு கதை சொல்றது. அதுக்குள்ள இருக்கப்பட்ட தாற்பயம் வேற, அது அப்புறம் எப்படியாவது சொல்ல. அப்படி கழுத்தை வெட்டினோடனே அப்ப முதல்ல பிரம்மஹத்தி தோஷம் வந்தது இந்திரனுக்கு. அந்த தோஷத்தை 4 பேருக்கா வித்தரணம் பண்ணி கொடுத்தார் இந்திரன். நதி, ஸ்திரீ, விரக்ஷம், பூமி. நதி, ஸ்திரீ, விரக்ஷம், பூமி மரத்துக்கு கொடுத்தார். சில மரத்துக்கு, எல்லா மரத்துக்கும் இல்லை. சில மரத்திலேருந்து இந்த கூன் மாதிரி எல்லாம் ஒண்ணு பொட்டி முளைச்சு வரும், விஷம் அது. அது ஒண்ணு, அது மரதம் வாங்கின்றது. இன்னொன்னு யாரும் வாங்கிட்டான்னா பூமி வாங்கிட்டான். சில இடங்கள்ல சில பூமி ரொம்ப வறட்சியா இருக்கு. அது காரணம் என்னன்னா இந்த இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேர்ந்தது. நதி வாங்கிட்டது. அதனாலதான் பஞ்சாங்கத்துல பார்த்தேன்னா ஆடி மாசம் அந்த 1ஆம் தேதி அந்த மாதிரி வாக்குல சர்வ நதி ரஜஸ்வலா அப்படின்னு போட்டிருக்கும். சர்வ நதி ரஜஸ்வலா அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நதியில ஸ்நானம் பண்றதுக்கு யோகியதை இல்லைன்னு அர்த்தம். மீன்ஸ் வாட்? அந்த நதி நம்ம ஸ்திரீகள் ஆத்திரிலே சொல்லுவோம் இல்லையா, லேடிஸ் ஆத்திரிலே சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த ரஜஸ்வலான்னு சொல்றது. ஆத்திரிலேங்கிறதுக்கு தான் ரஜஸ்வலாவா இருக்கு. அந்த நதிக்கு, அந்த நதி அந்த தோஷத்தை இந்திரன் கிட்ட இருந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நதி வாங்கிட்டுதான். அதனால அதுக்கு ஒரு நாளைக்கு அந்த அதுல ஸ்நானம் பண்ணப்படாதுன்ற அந்த தோஷம் இருக்கு. 4வது ஸ்திரீகள் வாங்கிட்டான். அந்த ஸ்திரீகளுக்கு இந்த மாசம் வரது இல்லையா, அது இந்த இந்திரனுடைய பிரம்மஹத்தியா தோஷத்தை வாங்கின்றதுனால நடக்கிறதுன்னு சொல்லுவான். எல்லாமே கதையா சொல்றது கதை, தத்துவமா எடுத்துக்கிறது தத்துவம். அந்த இந்திரன் 2வது விருத்திரனே வதம் பண்ணிட்டான். விருத்திரங்கிறது அடுத்த தம்பி. இவருடைய தம்பி யாரு? விஸ்வரூபனுடைய தம்பி தான் இந்த விஸ்வரூபனுடைய தம்பியான இந்திரன் இந்திரன் வதம் பண்ணினான். உடனே அந்த விருத்தராசுரனை வதம் பண்ண பாவம் இந்திரனுக்கு என்ன, அவன் பக்தன் வந்து சேர்ந்துருத்து. சரீரத்தில் நிறைய கருவுஷங்களும் மலங்களும் உண்டாச்சு. டிஸ்கஸ்டிங்கா ஏதோ அரப்பு தொங்குற மாதிரி ஏதோ சரீரத்துல உண்டாச்சு. அத இந்த பூமி ஏத்து வாங்கிட்டுதான், இந்த காடு இருக்கிற பிரதேசம் ஏத்து வாங்கிட்டுதான். அதுக்காக இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த காடு இருக்கிற பிரதேசம் ஏத்து வாங்கிடுது. இந்த காடு இருக்கப்பட்ட பிரதேசம் ஏத்து வாங்கிட்டு இந்திரன் சொல்லியிருக்கா, என்னுடைய சரீரத்திலேருந்து இருக்கப்பட்ட இந்த அழுக்க நீங்கள் எடுத்துட்டாலே, அதனால உங்களுக்கு நான் வரம் தரேன். இந்த வரத்தால நீங்கள் அழுக்காகவே இருக்க மாட்டால், எப்பவுமே சுகந்தம் வரும்படியான ரொம்ப சுகந்தமா இருக்கும் அப்படின்னா. இப்ப ஆனா சுகந்தம் இல்லையா, நாடுறதா இப்படி ராமர் கேட்கிறான். ஆனா இப்போ சுகந்தம் இல்லையே அப்படின்னு உடனே, அப்படி அன்னைக்கு அப்படி இருந்தது ராமா, மலதா கருஷா அப்படின்னு அது இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஏரியா பூரா ஒரு ராட்சசி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார். ராமர் கேட்டார், அதாவது கஸ்யாசித்வத காலஸ்ய, ராட்சசி இல்ல யக்ஷிணி, யக்ஷிணி காமரூபிணி பலம் நாக சஹஸ்ரஸ்ய தாரயந்தி ததாஹ்யபூத். 1000 யானைகளுடைய பலம் கொண்ட ஒரு யக்ஷினியாக இப்ப இந்த காட்டுல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறத இந்த காடு வந்து நசமப்படுத்துறாமா சொல்றது. யக்ஷினி யாரு சொல்றத விஸ்வாமித்திரருக்கு ஏதோ சாந்த பக்தியில ராமன் கிட்ட நான் உபாசனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த விஸ்வாமித்திரர் வனத்துக்குள்ள ராமர் வந்த உடனே அவருக்கும் தசரத மகாராஜா என்ன வாத்சல்ய பக்தி பண்ணிட்டு இருந்தாரோ அந்த வாத்சல்ய பக்தி வந்துருத்தோம். நான் அன்னைக்கே சொன்னேன், தசரதர் கிட்ட வால்மீகி வந்து விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வரத நான் சாந்த பக்தியில ராமன் ஆராதனை பண்ணுவேன், அகம் வேத்தி மகாத்மானும் ராமம் அப்படின்னு சொல்றத எனக்கு ராமனை பரமாத்மான்னு தெரியும், நான் அந்த
சாந்த பாவத்துல அந்தர்யாமிகளோட பாவத்துல நான் நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு தான் கூட்டு வரப்பட்ட விஸ்வாமித்திரருக்கு வனத்துக்குள்ள வந்த உடனே ராமன் கிட்ட தசரதன் என்னமா வாத்சல்ய பக்தி பண்ணிட்டு இருந்தாரோ அந்த வாத்சல்ய பாவம் வந்துடுத்து. அதனால ராமனை பார்த்து சொல்றார், அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ராமா தாடகா நாம பத்ரந்தே பாரியா சுந்தஸ்ய தீமதா. என்ன அழகு! கூப்பிடுற அவள் பேரை சொல்றா. அவள் பேரை சொன்ன உடனே ராமருக்கு ஆசீர்வாதம் பண்றார். புரியுதா மேடம்? ஆமா, அவளுக்கு தாடகான்னு பேரு. நீ நல்லா இருக்கணும். புரியுறதோ? அவளுக்கு தாடகான்னு பேரு. நீ உனக்கு ஒன்னும் வந்துடப்படாது. அவளுக்கு தாடகாத பேரு, உனக்கு எதுவும் ஆயிடப்படாது. அத்திரத்தை ஆசீர்வாதம் பண்றாரு. ஏன்னா அவளால இவருக்கு எதுவும் ஆயிடப்படாதேன்னு அவருக்கு கவலை வந்துருச்சு. அந்த வாத்சல்யம் ராமன் கிட்ட விஸ்வாமித்திரருக்கு வந்துருச்சு. பத்ரம் தே, அவள் யாருன்னா சுந்தஸ்ய மகிஷி ததா, சுந்தனுடைய சுந்தன் ஒருத்தன், ஜிரும்பன் ஒருத்தன் இருந்தான். அவர் அசுரன், ராட்சசன் ஜிரும்பன். அந்த ஜிரும்பனுக்கு பிள்ளை சுந்தன். இப்படியெல்லாம் ராட்சசனுக்கு பேரு. அந்த சுந்தனுக்கு வைஃபா வருவாள் இந்த தாடகை. சரி, அப்ப ராமர் கேட்கிறார், ஆனா விஸ்வாமித்திரரே, இந்த யக்ஷிகளுக்கு எல்லாம் பெரிய பலம் கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது 2 கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் பாகவதர் கொஞ்சம் விளக்கி தரது. யக்ஷின்னு ஒரு குரூப்பு, ராட்சசின்னு ஒரு குரூப். யக்ஷால் ஒரு குரூப்பு, ராட்சசால் ஒரு குரூப். அவ ராட்சசால் கிட்ட பிரம்மா கேட்ட உடனே ரக்ஷதே அப்படின்னாவா, அதனால அவ ராட்சசாவா பண்றான். யக்ஷிகள் அப்படிங்கிற குரூப்பு கிட்ட ஜக்ஷதே அப்படின்னாலாம், அதனால இவ யக்ஷிகளா போயிட்டாலாம். அது இந்த யக்ஷிகணத்துக்கு பெரிய பலம் கிடையாதான். நிறைய விதத்துல யக்ஷிகள் இருக்கு. நீங்க மலையாளத்து பக்கம் மண்டல் வச்சுக்கோ, அதுவும் பாலக்காடு பக்கம் எல்லாம் மண்டல் வச்சுக்கோ. இந்த நிறைய இந்த யக்ஷிகள் வச்சுட்டு வேலை பார்க்கணும். எதுக்கு பாலக்காடு பக்கம் போனோம்? தஞ்சாவூர், இன்னும் தஞ்சாவூர் போனாலேயே மந்திரவாதம் உண்டு. இந்த இன்னும் தஞ்சாவூர் சைட்லயே மந்திரவாதம் உண்டு. இதெல்லாம் இதெல்லாம் டைப் ஆஃப் தேவதைகள் தான். இந்த கர்ண யக்ஷி கொஞ்சம் தேவதைகள் உண்டு. அதுக்கு மலையாளத்துல தான் சொல்லுவா கர்ண யக்ஷி. அப்புறம் வட யக்ஷி, வடவருஷத்துல தொங்கிட்டு கிடக்கிறதுக்கு வட யக்ஷி. கர்ண யக்ஷின்னா அது ரொம்ப நியூசன்ஸ். இதெல்லாம் நம்ம சாதாரண லௌகிக விஷயத்துக்கு வேண்டிட்டு கையில வச்சுப்போம். கையில வச்சுட்டு என்ன எடுத்துருமோ டார்ச்சர் பண்ணிவிடும். நியூசன்ஸ். இதெல்லாம் இல்லையா இருக்கு, இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு பிரபஞ்சத்துல, பகவானுடைய சிருஷ்டியில எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கர்மயக்ஷின்னு சொன்னேனே, அது மாத்திரம் என்னன்னு சொல்றேன், 89 டைப் ஆஃப் யக்ஷிஸ் இருக்கு. 89 விதத்துல யக்ஷிகள் இருக்கு. யக்ஷி கேட்டகரி மாத்திரம். அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியணும்னு ஆகிறதுக்கு இல்லை. அதனால இந்த கர்மயக்ஷிகள் மாத்திரம் சொல்றேன், ரொம்ப ரசமா இருக்கும். கர்மயக்ஷி அப்படின்னா என்னன்னா, யாராவது எங்கேயாவது என்னத்தாவது பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, எங்கேயோ நடக்கிறத காது கிட்ட மொயின்னு சொல்லிட்டே இருக்கும். மொயின்னு சொல்லிட்டே இருக்கும். அவ என்ன பேசிக்கிறா, என்ன பண்றா, அங்க என்ன பேசிண்டா, இங்க என்னென்ன பேசிண்டா. யோசிச்சு பாருங்கோ, ஆத்திலேயே நம்ம கூடி இருக்கிறவாள் இல்ல வேண்டாம் ஆத்திலே விட்டுருங்கோ, எங்கேயாவது பஸ்லயோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போறத கூட உட்காரப்பட்டவா, 1 மணிக்கூரோ 2 மணிக்கூரோ உட்காரப்பட்டவா சும்மா நொய் 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 நொய்னு பேசிட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு இரிட்டேஷன் ஆகும். அதனுடைய 1000 மடங்கு இரிட்டேஷனா இருக்கு இந்த கர்ணயக்ஷியை வசம் பண்ணி கையில வச்சுக்கிறது. அந்த காலத்துல கையிலே வச்சிருந்தா இருந்தா எப்படித்தான் இருந்தாலும் தெரியும். இப்பவும் அங்க இங்கெல்லாம் இருக்கு. ஆனா அது இதை வசப்படுத்துறதுக்கு பெரிய கஷ்டமும் இல்லை. கொஞ்சம் இருக்கிறதுலயே கொஞ்சம் ஈஸியான யக்ஷி இந்த கர்ணயக்ஷி. ஒரு கையில புளியங்குச்சி, ஒரு கையில வேப்பக்குச்சி வச்சுக்கணும். வேப்பக்குச்சி வச்சுட்டு இந்த மாடு திரும்பி மேய்ஞ்சிட்டு திரும்பி வர சமயம் இருக்கு இல்லையா, கோதூளி அவசரம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல போய் இந்த மாட்டினுடைய கொம்பை பிடிச்சு
அதை அடக்கி அதுக்கு ஒரு சமயத்துல ஒரு மந்திரத்தையும் சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து வச்சு வீட்டினுடைய இந்த ஓட்டுக்கு கீழே ஒரு கட்ட மாதிரி ஒன்று இருக்கும். வாசல்ல திண்ணையில ஓட்டுக்கு கீழே ஒரு கட்ட மாதிரி இருக்கும். அங்க சேர்த்து வச்சு கட்டி வச்சு தூபம் காட்டுவோம்னா கர்ணயக்ஷி வசம். ஆனா எந்த அளவுக்கு நூய்சன்ஸ்னா யூ கேனாட் ஈவன் இமேஜின். அந்த 89 வகையில ஒரு வகைதான் இந்த தாடகை. அதான் ராமாயணம் இதெல்லாம் பெரிய பலம் ஒன்றும் கிடையாது இதுகளுக்கு. அப்புறம் எப்படி 1000 நாகத்தினுடைய பலம் வந்ததுன்னு கேட்கிறார். 1000 நாகத்தினுடைய பலம் எப்படி வந்தது? உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அது கேட்காதே ராமா, அது அகஸ்தியர் சாபம் கொடுத்துட்டார். அவள் யக்ஷியாத்தான் இருந்தா, ஆனா அகஸ்தியருடைய அனுகிரகத்தால ராட்சசியா பண்ணிட்டா. ஏன் அது அனுகிரகம் நான் சொல்றேன் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். அகஸ்தியர் என்ன பண்ணார், இவன் சுந்தன் அப்படிங்கிற அந்த இவனுடைய ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, இவன் ஹஸ்பண்ட் அகஸ்தியரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். அகஸ்தியரை போட்டு டார்ச்சர் பண்ணணும்னா அகஸ்தியர் ஹூங்காரம் பண்ணார். அந்த ஹூங்காரத்துல ஒரு சுந்தன் செத்து போயிட்டான். சுந்தன் செத்து போயிட்டான்னு இவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கா. எனக்கு இந்த தாடகைக்கு ஒன்னு மாரீசன், இன்னொரு சுபாகு. தாடகனுடைய குழந்தைகள் தான் மாரீசன் சுபாகு. இந்த மாரீசனும் சுபாகுவும் தாடகையுமா சேர்ந்து அகஸ்தியரை ஆக்கிரமிக்கிறதுக்கு, அகஸ்தியரை அந்த பழி வாங்கறதுக்கு வந்துட்டா. உடனே அகஸ்தியர் அவர் ஹூங்காரம் பண்ணி இதை தடந்து நிறுத்தி நீ எல்லாம் ராட்சசிகளா போவேள் அப்படின்னு சாபத்தை கொடுத்தா மாதிரி அனுகிரகத்தை கொடுத்துட்டார். அதனால ராமா அவளுக்கு 1000 நாகங்களுடைய பலன் வந்தது அப்படின்னு சொல்லி பலம் பிதாமஹா. அப்ப சரி, ராட்சசியானா கூட அவளுக்கு எப்படி 1000 யானைகளுடைய பலம் இருந்தா அது பிரம்மா கொடுத்த வரம். நீ ராட்சசியா இருந்து உனக்கு 1000 நாகங்களுடைய பலமும் இருக்கட்டும் அப்படின்னு பிரம்மா அவளுக்கு வரம் கொடுத்துட்டாரா. இது எல்லாமே ஏன் நடக்கிறதுன்னா பகவானுடைய சங்கல்பத்தால் நடக்கிறது. புசூயதேஹி புரா சக்ரோ விரோச்சன சுதம் அப்போ தாடகாட்ட சொல்றார் இவர், தாடகா சகபுத்திரேண பதர்ஷயிதுமிச்சதி பக்ஷார்த்தம் ஜாதசம் பிரம்மா கர்ஜந்தி சாபியதாவத. தாடகா ராமா வந்து இருக்கா பாரு. இப்படி கதை தாடகாவை பத்தி சொல்லிட்டு இருந்த உடனே தாடகா வந்துட்டா. இது தாடகாக்கு மாத்திரம் இல்லை, இது நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் வால்மீகி பகவான் இங்க காட்டுறா. இல்ல தாடகாவை பத்தி சொல்லிட்டே இருந்த உடனே எப்படி தாடகா வருவாள் சொல்றாரு. அடிக்கடி ஆத்துல இந்த ரோகத்தை பத்தி சொல்லிக்காதீங்கோ. ரோகத்தை பத்தி எவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கோமோ அவ்வளவு ரோகம் வந்துடும். ஆத்துல இருந்து அந்த ரோகம், இந்த ரோகம், அது இதுக்கு உண்டான லட்சணங்கள், இதுக்கு உண்டான லட்சணங்கள் இப்படின்னு சொல்ல 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 அது ஒரு உபாசனையா போயிடுறது. பகவான் நாம வச்சோம்னா பகவான் எப்படி வர்றாரோ அது மாதிரி ரோக நாம வச்சோம்னா ரோகம் வந்துடும். கொரோனா கொரோனா கொரோனான்னு சொல்லி சொல்லி சொல்லித்தே பாதி பேருக்கு கொரோனா வந்துருச்சு. ஆமா, எதை பத்தி நினைக்கிறோமோ அது வந்துடும். கரெக்டா ஃப்ரெண்டு முன்னாடி கண்ணு இவன் வரப்படாதே வரப்படாதே வரப்படாதேன்னு மறைச்சு உரி போட்டு இருக்கோம். கரெக்டா வந்து முன்னாடி இருப்பான். அது மாதிரி ஆயிடுத்து. தாடகாவை பத்தி சொல்லிட்டே இருக்க, தாடகாவை பத்தி சொல்லிட்டே இருக்கார். தாடகா 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 தாடகானா தாடகா வந்துட்டான். சொல்றா விஸ்வாமித்ரர், ராமா சைஷா சாபகிருத்தமா ஆத்மார்ஷா தாடகா क्रोधमुक्षिता देशं उत्सादयेत्वेन अगस्त्याचरितं शुभम् येनां राघव दुर्वृत्तां यक्षीं परमदारुणां गोब्राह्मणहितार्थाय जहि दुष्टपराक्रमां. गोब्राह्मणहितार्थाय जहि, பிராமணர்களுக்கும் கோக்களுக்கும், கோக்கள் பசுக்கள் மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல வேதத்துக்கும் அர்த்தம். இந்த வேதத்துக்காகவும் பிராமணர்களுக்காகவும் இந்த தாடகாவை நீ இல்லாம பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றா.
அகஸ்தியருடைய சாபத்தை நான் அனுகிரகம்னு சொன்னேன். ஏன்னா தாடகாவ இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது. தாடகா தான் யாரு? தாடகா என்ன ரூபத்துல வந்திருக்கா? ஒரு ஸ்திரீ ரூபத்துல வந்திருக்கா. ஒரு ஸ்திரீ ரூபத்துல வந்திருக்கா தாடகா. ஸ்திரீ ரூபத்துல வந்திருக்காங்கிறதுனாலே இதோ சம்சாரம்ங்கிற காடுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த காட்டை சம்சாரம்ங்கிற காட்டுல நம்மள சாதகனை ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்துல போகப்பட்டவனோ போகப்பட்டவளையோ ஆணும் ஆகலாம் பெண்ணும் ஆகலாம், ஈஸியா அந்த ஆரம்ப காலத்துல ஈஸியா நழுவி போகிறது ஸ்திரீ விஷயத்தில இல்லைன்னா புருஷ விஷயத்துல. அந்த ஆசைதான் கெடுக்கும். எந்த சாதகனுக்குமே முதல்ல அடி கிடைக்கிறதுங்கிறது ஸ்திரீ விஷயத்துல. அதை மீறிட்டு வந்துட்டா வச்சுக்கோ பொழைச்ச. இதனாலேயே பகவான் எடுக்கக்கூடிய அவதாரங்களை பார்த்தா ராமாவதாரத்திலையும் சரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி முதல்ல பண்ணக்கூடிய யுத்தம் வருது ஸ்திரீ கூட. அவ ராமனுக்கு என்ன ஸ்திரீகளை பிடிக்காதா? அப்படி இல்லை அர்த்தம். ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றது உள்ள இருக்கப்பட்ட சபலத்தை சொல்றது, ஜெண்டா சொல்லலை. அது சபலத்தை இல்லாம பண்றதுக்கு தான் நீங்க விஸ்வாமித்திர சொல்றாரு. தாடகா ஏன் யக்ஷினியா ஏன் ராட்சசியாக மாறுறதுக்கு அகஸ்தியர் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, நீங்க ராமாவதாரத்துல ராமன் சத்திய நிஷ்டையில உள்ளவர். ராமர் சத்திய நிஷ்டையில உள்ளவர். அருகோ நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்காக வால்மீகியினுடைய தாட் போகப்பட்டது. ராமர் தேவாளுக்கு வரம் கொடுத்தார், அபயம் கொடுத்தார். அது நம்ம முதல் நாளத்துல பார்த்தோம். ஒண்ணு என்ன சொன்னார்? அராட்சசீகமா லோகத்தை பண்ணுவேன். ராட்சசாலே இல்லாம ராட்சசால பூரா அழிச்சுட்டு நான் திரும்பி வைகுண்டத்துக்கு வருவேன். அழிச்சுட்டு ராட்சசால அழிக்கிறது, ராட்சசாலுடைய ராட்சசத்துவத்தை அழிக்கிறது. சோ தாடகாங்கிறவள் ஒரு ஸ்திரீ ரூபத்தில் இருக்கா, மீன்ஸ் சபல ரூபமா இருக்கா. அவள் யக்ஷினியா இருந்தா ராமர் அவளை வதம் பண்ண மாட்டார். ஏன்னா நான் வரப்போ ராட்சசாலத்தான் வதம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், யக்ஷால வதம் பண்ணுவேன்னு சொல்லலை. அதனால இவள் யக்ஷியா போயிட்டா ராட்சசியாதான் வதம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ராமர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நேரத்தே தெரிஞ்சுட்ட அகஸ்தியர் அவளை யக்ஷியா இருந்தவளை ராட்சசியா பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா உனக்கு ராமன் கையிலேருந்து மோட்சம் கிடைக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி யக்ஷியா இருந்தவளை ராட்சசியா பண்ணி விட்டுருக்காங்க. அதனாலதான் அனுகிரகம் சொன்னேன். யக்ஷியா இருந்தவளை ராட்சசியா போகிறது சாபமா எடுத்துக்க முடியுமோ? எவ்வளவு எப்படி இருக்கும். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்லுவேன். இந்த ராமாயணம்ங்கிறது எப்படின்னா நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறோம் இல்லையா, இந்த புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி ராமாயணம். ஏன்னா ஒரு புள்ளி ஜஸ்ட் இன்னொரு புள்ளியில மாத்திரம் கனெக்ட் பண்றது இல்லை. ஒரு புள்ளி இங்கேருந்து அப்படி கனெக்ட் பண்ணும், அப்படி இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி போகும். அது மாதிரி ராமாயணத்துல ஏதாவது ஒரு இடத்த தொட்டேன்னா ஒரு இடம் இன்னொரு இடத்துல கொண்டு விடும், அந்த இடம் இன்னொரு இடத்துல கொண்டு விடும், அந்த இன்னொரு இடத்துல கொண்டு விடும், இப்படியே கனெக்ட் பண்ணி ஆனா எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும், ஓப்பன் எண்டடாவே இருக்காது, எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும், அழகா இருக்கும். இதுதான் ராமாயணத்தினுடைய பெருமை. சோ அன்னைக்கு ராமர் பகவான் அவதாரம் பண்றத ராட்சசாலவதம் பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜை கொடுத்திருக்காருங்கிறதுனால இவளை யக்ஷியா இருந்தவளை ராட்சசியா கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டார் அகஸ்தியர். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதுவுமே ஃப்ரெஷ்ஷா கலந்த பால் தான். இப்போ தோட்டது வால்மீகி பகவான் காட்டி தரப்பட்டது. இப்படி வந்தாச்சு, இப்படி வந்துட்டு அவளை வதம் பண்ணு ராமா அப்படிங்கிறான். உடனே ராமன் யோசிக்கல, அந்த இடத்துல ராஜசிக பாவம் எடுத்துக்கத்தான் வேணும். நமக்கு முன்னாடி வரப்பட்ட சபலங்களை இல்லாம பண்றதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த வேஷ்டியினுடைய உதாரணம் சொன்னேன். வேஷ்டி புடவை சொட்டி எடுத்து போட்டு காலால நல்லா மிதிச்சு மனசுகிட்ட சொல்லணும், என் மனசே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி
ராமர் யோசிக்கலை, நீ இவ்வளவு இல்லாம பண்ணு அப்படின்னு சொல்றதுனால இவ்வளவு கொல்லுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த ராட்சசினுடைய அந்த சாப்பல்யத்தை இல்லாம பண்ணு அப்படின்னு சொல்றத நம்ம நேற்றுக்கு ஆரம்பிக்கிறதே நான் சொன்னேன். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடங்கள்ல ராமனை லட்சுமணனே நல்ல சாதகாலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கினேன். ஸோ அந்த அவருடைய அந்த ராட்சசத்துவத்தை இல்லாம பண்ணு ராமா அப்படிங்கிறார். அதனால ராமர் யோசிக்கவே இல்லை. ராமர் யோசிப்பரோ அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு ஒரு யோசனைங்கிறதால விஸ்வாமித்திரர் சொல்றார், ஸ்திரீவதம் பண்றேன்னு நினைச்சுக்காதே. நஹிதே ஸ்திரீவத கிருதே கிருணாக்கார்யா நரோத்தமா சாதுர்வண்யஹிதார்த்தாய கர்த்தவ்யம் ராஜசூனுனா. இப்போ சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் வால்மீகி சப்ளை பண்ணின எவிடன்ஸாக இந்த ஸ்லோகம். என்னது? நீ ஸ்திரீவதம் பண்ணலை, நகிதே ஸ்திரீவத கிருதே, நீங்க ஸ்திரீவதம் பண்ணலை. அப்படி என்ன பண்றாய்? ஸ்திரீனுடைய அந்த சாப்பல்யத்தை இல்லாம பண்ற. எதுக்காக? சதுர்ணாம் சவர்ணானாம் சாதுர்வண்யஹிதார்த்தம் ஹி. சாதுர்வண்யம் இருக்கே, அதுக்கு ஹிதத்துக்காக. அதாவது சாதுர்வண்யத்துல 4 வர்ணம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்றது பிராமண கத்திரிய வைசிய சூத்ரா. இதுல 4 நான் என்னங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி, இதுதான் இந்த லெவல். ஆர்த்திங்கிறது சூத்ரன், வைசியங்கிறது அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசுங்கிறது க்ஷத்ரியன், ஞானிங்கிறது பிராமணன். அந்த 4வது பிராமணனாக ஆகிறது தான் எந்த ஒரு சூத்ரனுடைய கடமையா இருக்கணும். கீழேந்து மேலுக்கு வருதுன்னா பிறவியால இல்லை, கர்மத்தால ஆகலாம், ஆக முடியும். அப்போ கீழ், அதாவது லௌகிகத்திலேருந்து பாரமார்த்திகத்துக்கு வருதுதான் வர்ணாசிரமம். அந்த லௌகிகத்திலேயே இருக்கிறவனுக்கு ஆர்த்தி அர்த்தார்த்தின்னு பேரு, பரமார்த்த மார்க்கத்துல ஏறினவனுக்கு ஜிக்ஞாசுன்னு பேரு, பரமார்த்தியாகவே இருக்கிறவனுக்கு பகவானை தவிர வேற ஒரு எண்ணமும் இல்லாதவனுக்கு ஞானின்னு பேரு. அந்த கீழ் லௌகிகத்திலேருந்து இருக்கப்பட்டவன் ஞானியாக ஆகிறதுக்கு சாதனை பண்ணணும். அந்த சாதகாலா ராமன் லட்சுமணன் வந்திருக்கா. அதனால சொல்றார் சாதுர்வண்ணி அர்த்தம். கிழந்து மேல வரத்துக்கு உண்டான அந்த ப்ராசஸ்ல இவாள மாதிரி இது மாதிரி உண்டான அந்த சாப்பல்யத்தை எல்லாம் வதம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ராமா. அதுக்கு நீ என்ன பாவம் எடுத்துக்கணும், என்ன பாவம் எடுத்துக்கணும்னு சொன்னேன்? ராஜசீக பாவம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ராஜசீக பாவம் தான். அதையே கொஞ்சம் ஹட்டு பண்ணி விட்டு, அந்த துணியோ ஒட்டணும் அதையே கொஞ்சம் ஹட்டு பண்ணி ஒன்றும் இல்லை அப்படி தூக்கி சுருட்டி எடுத்து போடுறது ராஜசீக பாவம். அதுக்கு சொல்றாரு இங்க கர்த்தவ்யம் ராஜசூலுனா. ராஜாவுடைய குழந்தையால பண்ண வேண்டியது. ராஜாவுடைய குழந்தைன்னா கொஞ்சம் ராஜசீக பாவம் எடுத்துக்கோன்னு அர்த்தம். தீரனாகுன்னு அர்த்தம். தீரனாகிறதுன்னு ஒண்ணு. தீரனாகிறதுன்னா நம்மளை பார்த்து 10 பேர் பயப்படணுங்கிற அர்த்தம் இல்லை. நமக்கே அப்பப்போ சில சமயம் சில பழக்க வழக்கங்கள் வந்துடும். இதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாம் இருக்கு. ஆனா இது நேரத்தை சொன்ன மாதிரி தான், கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வர மாதிரி தான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அதாவது இந்த மது பழக்கம் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்க வச்சுக்கோ. இந்த மது பழக்கத்தை அழியோட அறக்கணும் அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னா இது இல்லாம பண்ணக்கூடிய சென்டர் சொல்லுவான். நன்னடத்தை சென்டர். அங்கெல்லாம் போனா ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேணா அங்க போய் உட்கார்ந்து ஒரு 4 நாளைக்கு இவன் வேணா ஆல்கஹால் எடுத்துக்காம இருக்கலாம். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்க அங்கேயே சப்ளை பண்ணுவான். அங்கேயே மதிலுக்கு அந்தண்ட ஓரமா மலைத்தடியில எல்லாம் சப்ளை பண்ணுவான். அவனுக்கா தோணி அவனுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த பழக்கத்தை அவனே தீரனா இருந்து, வேற ஆறாலே நம்மளை நன்னடத்தில கொண்டு போக முடியாது நம்மளை தவிர. அவனே தீரனா இருந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு சிஷ்யன் பரமஹம்சருக்கு, சுரேஷ்ங்கிற சிஷ்யன் என்ன தண்டி போடுவான். அவனுக்கே தோன்றது நிறுத்தணும், அவனுக்கே தோன்றது. ஆனா உடனே எல்லாம் பண்ணிட முடியாது, அதுவும் ஒரு பெரிய கஷ்டம். அவனுக்கே என்ன நிறுத்தணும்னு இருக்கு. அந்த உடனே இன்னைக்கு நினைச்ச உடனே அந்த ஒரு நாள் அந்த பழக்கத்தை விடணும் இல்லையா, அவன் தான் ஆக்சுவல் தீரன். வருஷங்களா வச்சுட்டு இருக்கப்பட்ட பழக்கத்தை ஒரு நாள்ல விட்டான்னு வச்சுக்கோ, அவன் தான் தீரன், உண்மையான தீரன்.
இவன் என்ன பண்றா, தண்ணி போட்டுட்டே பரமஹம்சரை பார்க்கறதுக்கு வர வந்தா அவர் சொன்னா, அவர் அதாவது இவனுக்கு அந்த பழக்கத்தை விடணும்னு எண்ணம் மனசுல இருக்கு. அன்னைக்கு இவன் கரெக்டா என்ன பார்க்க வந்திருக்கார். உடனே அவருக்கு இவனை பார்த்து, இந்த மது ஏன்பா சாப்பிடுறாய், காளையினுடைய பக்திங்கிற அந்த மது அருந்து அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவனை பேசி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பேசி அவன் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பார்த்தா சொன்னார், பரவாயில்லை, உனக்கு அந்த பழக்கம் போனோம்னு ஆசை இருக்கு இல்லையா, எது சாப்பிட்றதையோ அத காளைக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு, காளைக்கு அதை நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னா. அப்பவும் அப்பப்போ நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்டானா, ஆனா எப்படி தெரியாது, அடியோட அந்த பழக்கம் போயிடுச்சு. அந்த பழக்கம் போயிடுச்சு. ஏன் சொல்ல வந்தேன், அந்த தீரத்துவம் அப்படிங்கிறது அந்த ராசிக பாவத்தில் தான் முடியும். சத்துவனா இருந்து உள்ளிருக்கப்பட்ட சத்துருக்களை இல்லாம பண்ண முடியாது. உள்ளிருக்கப்பட்ட இந்த பழக்க வழக்கங்களோ இந்த சாப்பல்யமோ இந்த மாதிரியான சத்துருக்களை இல்லாம பண்றது அப்படின்னா, அது கொஞ்சம் நம்ம தீரனா இருந்து ராஜபுத்திரனா இருந்து கையில வில்லு அம்பும் எடுத்து வச்சுண்டு அந்த வில்லு அம்பும் எடுத்து வச்சுண்டு அந்த பழக்கத்துக்கு நேர பார்த்து அதை பயப்படுத்தி இல்லாம பண்ணால் ஒழிய, நம்ம அந்த பழக்கத்தை பார்த்து பயந்தோமான பயப்பட்டு ஓடிட்டே இருக்கும், திருப்பி அதை நம்மள துரத்திட்டே இருக்கும். அதுவே அந்த பழக்கத்தை பார்த்து நம்ம பயப்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது அப்புறம் வரவே வராது. இத ராஜசீக அதை சொல்ற, ராஜசீக பாவம் எடுத்து இந்த தாடகையை நீ வசம் பண்ணு ராமா அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு சம்சயம் இருக்கோ அப்படிங்கிறதுக்காக சொன்னா, ஸ்திரீ வதம் பண்றேன்னு நினைச்சுக்காது, இதெல்லாம் சொன்னார் இல்லையா. இவர் சொல்றார், 3 காரியம் உனக்கு சொல்றேன் ராமா, 3 உதாரணத்தை சொல்றார். ஸ்ரூயதேஹி புரா சக்ரோ விரோச்சன சுதாம் கிருபா பிருத்திவீம் ஹந்து விச்சந்தி மந்தராம் அபியசூதயந்து. மந்தரான்னு ஒருத்தி இருந்தா, விரோச்சனுடைய பெண்ணு. அவள் உலகத்தை பூரா அழிக்கணும்னு நினைச்ச உடனே இந்திரன் அவளை இல்லாம பண்ண. விஷ்ணுநாச்ச புராராம பிருகுபத்னி பதிவிரதா அனித்ரம் லோகமிச்சந்தி காவியமாதா நிஷூதிதா. பிருகு பார்கவ ராமன் அப்படிங்கிற பரசுராமன் வெட்டினார். அனித்ரிதா அப்படி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டாள், தூங்க முடியாம கஷ்டப்பட்டாள். திருப்பி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், அவளுக்கு தூக்கத்தையும் கொடுக்கணும் அவளுக்கு உயிரையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், மரம் கேட்டார். இப்படி உதாரணத்தை சொன்னார். ஏதைஷ்ட பகுபி ராஜபுத்திரை மகாத்மபிஹி அதர்ம சகிதானான்யோ அதாஹா புருஷ சத்தமைஹி. அதர்மம் அப்படிங்கிற ஸ்திரீகளை, அதர்ம சகிதா நாரியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தான், அதர்ம வடிவில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளை தர்மபரமா இருக்கக்கூடியவா வதம் பண்ணிருக்கா, அதனால நீ வதம் பண்ணு சொன்ன உடனே ராமர் வில் எடுத்தார். உடனே வில் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல் எடுத்தார். சொல்லால விஸ்வாமித்திரனுடைய ஹிருதயத்தை தைச்சார். சொன்னா, நான் ஒண்ணுமே யோசிக்கலை, நான் ஒண்ணுமே யோசிக்கலை. ஏன்னா பிதுர்வச்சன நிர்தேசாத்து பிதுர்வச்சன கௌரவாத்து வசனம் கௌஷிகஸ்யேதி கர்த்தவியம் அபிசங்கையா. எனக்கு சம்சயமே இல்லை. என்ன, நீங்க யாரு எனக்கு குரு, ராமலட்சுமண இருக்கிற சாதகாலுக்கு குருவா இருக்கார் விஸ்வாமித்திரர். குரு கிணத்துல சாடு சொன்னாலும் சாடணும், கிணத்துல குதி சொன்னா குதிக்கணும். குரு என்ன சொல்றாரோ அதுதான் வேதவாக்கு. குருவிலேருந்து குருனுடைய வாயிலேருந்து என்னெல்லாம் உதித்து வர்றதோ அதுதான் உபதேசம், அதுதான் மந்திரம். குரு என்ன சொன்னாலும் அது மந்திரம். அந்த குரு மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தால ஒரு கால் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாங்க இல்லையா. அப்புறம் அதாவது இங்க சாதாரணமா வியாக்கியானம் எப்படி பண்ணிருக்கா, எங்க அப்பா முன்னாடி நீங்க என்ன கொண்டு போயிட்டு என்ன பிள்ளைய அனுப்பி விட்டுருக்காய், ஒன்றுக்கும் கொள்ளாத ஒரு பிள்ளைய இவனை கொள்ளுறாமா அவனை கொல்லுறாமா சொன்னா, இல்ல இல்ல அடுத்த யுத்தத்துல பாத்துக்க இப்படி சொல்லப்பட்ட பையனை அனுப்பி விட்டுருக்கியா அப்படின்னு விஸ்வாமித்திரர் போய் தசரதன் கிட்ட கேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்றது வியாக்கியானத்துல. அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன். அப்படி விஸ்வாமித்திரர் கேட்டார்னா தசரதன் என்ன சொல்லுவார்,
அதுக்குத்தானே அன்னைக்கே நான் சொன்னேன், இவனுக்கு ராட்சசால கூட யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதை இல்லை சொன்னேனே, நீங்க தானே கேட்காம அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிடுவார். தசரதன் சொன்னாலும் சொல்லுவார். அதனால அப்படி கொண்டு போய் நிறுத்த மாட்டார். எங்க அப்பா முன்னாடி நீங்க அவமானப்படப்படாதுன்னு ராமருக்கு எண்ணம். ஏதோ நான் அன்னைக்கு ராமனால முடியுங்கிறத நினைச்சுட்டு நான் ராமனை கூப்பிட்டு போனேன், ஆனா ராமனால முடியலைங்கிறது எனக்கு இப்பதான் தெரியறது அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது என்கிறதுக்காக நான், நீங்க சொல்லியாச்சா அது போரும் அப்படின்னு பானத்தை எடுத்து சோகம் பிதுர்வஜஸ்வத்வா சாசனாது பிரம்மவாதிரா, பிரம்மவாதிகள் எது சொல்றாளோ அதுதான் எனக்கு சாசனம், அதுதான் எனக்கு ஆர்டர். அந்த பிரம்மவாதிகளான இது வேதம் சொல்றது, பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு சொல்றது வேதம் சொல்றத, வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் அப்படின்னு சொல்லும். எல்லாத்துக்கும் வேதம் தான் ஆதாரம் பிரமாணம் எல்லாம். ஆனா அந்த வேதமே யார பிரமாணமா காட்டுறதுன்னா பிரம்மவாதிகளை பிரமாணமா காட்டுறது. பிரம்மவாதிகள்னா மகான்கள், ஞானிகள், சாதுக்கள் அர்த்தம். இந்த ஞானிகளை வேதம் பிரமாணமா காட்டுறது. நீங்களோ ஞானி, நீங்க சொன்னா நான் எப்படி கேட்காம இருப்பேன்? ஏன்னா வேதமே வடிவெடுத்துதான் ராமனா இருக்கான் அப்படிங்கிறத, அந்த வேதத்தினுடைய பரம்பொருளே ராமனா இருக்காங்கிறத ஞானி சொன்னா எப்படி ராமன் கேட்காம இருக்க முடியும்? மேலும் அகம் பக்த பராதீனா அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் வேணும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்லி வில்ல எடுத்து பைரவம் தாரணம் பகு வில்ல எடுத்தோடனே லக்ஷ்மணனுக்கு காட்டி கொடுக்குற. லக்ஷ்மணன் பாரு, லக்ஷ்மணன் எப்படி அழகா இருக்காம இருக்கு. அந்த யக்ஷனுடைய அந்த அந்த ரூபத்தை பாரு, லக்ஷ்மணா எப்படி இருக்கா பாரு. அவளான கல்ல போடுறாளாம், தடகை ராமன் மேல கல்ல போடுறா, சில வருஷம் பண்றா, மரத்தை போடுறா ராமன் மேல. அவள் எதுவும் தப்பா போடல. இங்க தடகையை நம்ம தப்பு சொல்லப்படாது. என்ன ராமாயணத்துல வரப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை கூட நம்ம தப்பு சொல்றதுக்கு நம்ம ஆளு கிடையாது. அப்படின்னு இருக்கிறத தாடகை போய் நம்ம ஏன் தப்பா சொல்லப்படும்? தாடகை தப்பா சொல்லப்படாது. தாடகையும் அப்புறம் கல்ல போட்டா, தாடகையும் அப்புறம் மரத்தை எடுத்து ஒரு மரத்தை எடுத்து ஏன் போட்டா அப்படின்னா, தாடகை இங்க ராமனுக்கு பூஜை பண்றா. ராமனுக்கு தாடகை பூஜை பண்றான். தாடகை பாக்குறா, மரம் பூரா ஒரு பெரிய மாமரம் இருக்கு. இந்த மாமரம் பூரா மாம்பழம் காய்ச்சி பழுத்து இருக்கு. இந்த மாம்பழத்தை ஓரோனா ராமனுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு சமயம் ஆயிடுமேங்கிறத, நேரம் போயிடுறதேங்கிற அந்த கவலையில அந்த மரத்தோட எடுத்து ராமாவரம் கற்படம். கல்லு பூ கிடைக்கலைங்கிறதுனால காட்டுல எது கிடைக்கிறதோ அந்த கல்லு கிடைச்சது. அந்த கல்லால ராமார்ப்பணம் வஸ்து, ராமாயண மகா ராமச்சந்திராய நமஹ ராமபுத்திராய நமஹ ராஜீவலோச்சனாய நமஹ ஸ்ரீமதே நமஹ ரகுபுங்காய நமஹ ஜானகி வல்லபாய நமஹ ராம அஷ்டோத்திரத்தை கல்ல போட்டு தாடகை அர்ச்சனை பண்றான்னு எடுத்துங்கோ. அவள் ராமன மேல கல்ல போட்டாலும் நமக்கு அது கல்லுக்கு தோணலாமே ஒழிய ராமனுக்கு அது பூன்னு தான் தோணும். இது எங்கேயாவது பார்க்கலாம்னா, பீஷ்மாச்சாரியர் தேர்தட்டுல நின்று கிருஷ்ணன் கூட யுத்தம் பண்றது அம்பால யுத்தம் பண்றார். அம்பால யுத்தம் பண்ண பீஷ்மர் கிருஷ்ணன் ஓரோன்னே ஸ்வீகரிச்சுட்டு மார்பை காட்டி கொடுக்குறார். கவசத்தை எடுத்துட்டு நம்ம நிசித சரேகி விபித்தியமான கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா அப்படிங்கிறார். என்னுடைய எங்கிட்டேந்து போன சரங்களால அலங்கரிக்கப்பட்ட வித்தியமானங்கிறார். தொலைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம், உள்ள புகுதப்பட்ட துச்சி, இந்த தோலோடு கூடினவன் அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியார் ஸ்தோத்திரத்துல. அப்போ அதெல்லாம் பகவான் எப்படி ஸ்வீகரிச்சுட்டார் அப்படின்னா, பகவானுக்கு வேற்றுமை கிடையாது. நம்ம தான் பகவானுக்கு பூவை போடுறது, பழம் கொடுக்கறதுன்னு எல்லாம் வச்சுட்டு இருக்கோமே ஒழிய, பகவானுக்கு நீ பூவை போடு, நீ பழத்தை போடு, நீ ஜலத்தை கொடு, இல்லை நீ இலைய கொடு, இல்லை வேற என்னத்தையாவது கொடு, ஆனா அதை என்ன கொடுக்குறேன்னு நான் பார்க்க மாட்டேன். நீ பக்தியோட கொடுக்குறியாங்கிறது மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். தாடகைக்கு யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கூட வேற யார்கிட்டையும் இல்லை, ராமன் கிட்ட தான் வந்திருக்கு. அவள் ராமன் நேரம் தான் சில வருஷம் பண்றான்னு சொல்றத அவள் அப்ப ராமனுக்கு பூஜை பண்றான்னு தான் எடுத்துக்கணும் வழிய ஒரு காலம் ராமனை கொல்லணுங்கிற இன்டென்ஷன்ல வரதே எடுத்துக்கணும். சரி, அப்படியே கொல்லணுங்கிற இன்டென்ஷன்ல வந்தா கூட ராமனை நினைச்சுட்டு தானே வரா. அந்த ராமனை நினைக்கிறது போலும் அவன் மேல கொல்லணுங்கிற எண்ணத்துல வந்தாலும் சரி, அவனை
அவனுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணத்துல வந்தாலும் சரி, அவனுக்கு காலை பிடிச்சு விடணுங்கிற எண்ணத்துல வந்தாலும் சரி, எண்ணம் இருக்கா அதுதான் பாப்பனே ஒழிய என்ன எண்ணத்துல வராது பார்க்க மாட்டான். அவன் என்கிட்ட எண்ணம் அமைச்சுட்டா இல்லையா, அரே அவள் கல்லை கூட என் மேலதானே தூக்கி போட்டா, அதனால அந்த கல்லையை நான் ஸ்வீகரிச்சுப்பேன்னு ராமர் தன்னுடைய பானத்தாலேயே அவள் போட்ட ஒவ்வொரு கல்லையும் ஸ்வீகரிச்சுக்கிறார். அவள் போட்ட ஒரு கல்லையும் தன்னுடைய பானத்தால் ராமச்சந்திர பிரபு ஸ்வீகரிச்சுட்டு ஒரு பானத்தை அவள் நேரம் தூக்கி போட்டார். தர்சனாதஸ்ய வீரூணாம் ஹிருதயாணிச்ச. அவளுடைய அவளை பாக்குறார், அவள் கூட யுத்தம் பண்றத விளையாடுறாராம். ஆக்சுவலா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா கதையா பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமா யுத்தம் பண்றதுன்னு வார்த்தைக்க. ஸோ இப்பதான் அவருக்கு ஒரு கிரவுண்டு கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாளைக்கு யுத்தத்தை தியரட்டிக்கலா படிச்சிருக்கலாம், ஆனா இப்போ ஒரு கிரவுண்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குங்கிறத அதில் விளையாடத்தானே விளையாடுவார். நிறைய விளையாடுறார், படிச்ச அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்தி பாக்குறார். எல்லாம் இப்படி பயன்படுத்தி பாக்குறத ஓகே போருமே. உடனே விஸ்வாமித்திர சொல்றார், ராமா ரொம்ப விளையாடாது அவர்கிட்ட, அவள் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கா, அவள் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கா ராமா, உன்னை அடையணுங்கிற ஏக்கம் அவளுக்கு ரொம்ப இருக்கிறாமா. எனக்கு தாடகைக்கு உன்னை கிடைக்கணும்ன்றது ஏக்கம் ரொம்ப இருக்கு. நீ அவள் போடுற புஷ்பத்தை எடுத்துக்கிறாய், அவள் போடுற மலையை எடுத்துக்கிறாய், அவள் போடுற மரத்தை பானத்தால் ஏத்துக்கிறாய், அவள் போடுற மலைகளையும் கல்களையும் எல்லாம் பானத்தால் ஏத்துக்கிறாய், அவளே கொஞ்சம் அந்த பானத்தால் ஏத்துன்றாமா நாழி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பாக்குறத வால்மீகி ஸ்லோகமா சொன்னார், சந்தியா காலம் ஆயிடுத்துன்னா ராட்சசிகளுக்கு எல்லாம் பலம் ஜாஸ்தி ஆயிடும், அதனால சீக்கிரம் அவளை வதம் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஆனா சந்தியா காலம் ஆயிடுத்துன்னா ராட்சசிகளுக்கு பலம் ஜாஸ்தி ஆகுறதுன்னா என்ன அர்த்தம் இங்க பிரதித்வனிக்கிறது அப்படின்னு கேட்டா, ராமா உன்னை கிடைக்கலைங்கிற அந்த ஏக்கம் அவளுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்குள்ளால அவளை சீக்கிரம் ஏத்துக்கோ ராமா, எப்படியாவது சீக்கிரம் அவளை ஏத்துக்கோ அப்படின்னு ராமர் ஒரு பானத்தை போட்ட பக்கத்துல வர ராமர். அவள் பக்கத்துல வரத லக்ஷ்மணன் சும்மா இருக்கு இல்லையா, லக்ஷ்மணன் நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவர் தானே, லக்ஷ்மணன் சும்மா இருக்காது. லக்ஷ்மணன் என்ன பண்றது தெரியுமா, சௌமித்ரி அகரோத் குரோதாத், சௌமித்ரி என்ன பண்ணார், சௌமித்ரி லக்ஷ்மண சுவாமி என்ன பண்ணார்னா, அவ வந்த உடனே ஹிருத கர்ணாக்ர நாசிகாம், காதே மூக்கே அறுத்து போட்டார். இது அவருடைய வழக்கம். எந்த ராமாயணம் பார்த்திருந்தா பாலகாண்டத்துல அவ என்னென்ன பண்றாளோ அத பூரா கடைசி வரைக்கும் பண்ணுவா. சரி, இங்க லக்ஷ்மண சுவாமி அப்ப காதை மூக்கை அறுத்து போட்டிருக்காரு எதுக்கு அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மண சுவாமி பண்ணா அது ஒன்றும் வியர்த்தமாகாது, அதுக்கு எல்லாம் ஆந்தரிக அர்த்தம் 1000 இருக்கு. இங்க காதே மூக்கே லக்ஷ்மணர் அறுத்து போட்டாருதான். இனி தாடகே குருவா இருக்கார், தாடகைக்கு லக்ஷ்மணர் குருவா இருக்கார். மூக்க அறக்கிறது அப்படிங்கிற வியாஜத்தால அவருடைய சர்வ லௌகிக வாசனை இல்லாம பண்ணிட்டார். காது அறக்கிறதுங்கிறதுனால அவருடைய சர்வ இந்திரியங்க வியாபாரத்தையும் இல்லாம பண்றாரு. ஆனா காதுங்கிறது தான் முதல் இந்திரியமா சொல்லப்படுறது. அப்ப இந்த உபலட்சிதமா சர்வ இந்திரியங்களுக்கு உபலட்சிதமா காதுங்கிற இந்திரியத்தை தான் சொல்றது. இது நல்லா புரிஞ்சுக்கணுமானா நாராயணியம் நிருசிம்ஹாவதாரம் பார்த்தோமானா நான் சொன்ன இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். சர்வ இந்திரியங்களுக்கும் உபலட்சிதமாக காதுங்கிற இந்திரியத்தை சொல்றதுங்கிறத நான் சொன்னேனே, பட்டதிரி சொல்றார், அந்த சப்தம் கேட்ட உடனே, இந்த பிரம்மத்வனி கேட்ட உடனே, நிருசிம்ஹத்வனி பிரம்மநாதம், அந்த நாதம் கேட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா, ஹிரண்யகசிபோஹோ கர்ணோ சமாச்சூர்ணயது அப்படின்னா, காது ரெண்டும் பொடி பொடியா போச்சு. காது பொடி பொடியா போச்சுங்கிற அர்த்தத்திலேயே சர்வ இந்திரிய வியாபாரமும் நின்னாச்சுன்னு அர்த்தம். காது பொடி பொடியா போச்சுனாலே சர்வ இந்திரிய வியாபாரமும் நின்னாச்சு. லக்ஷ்மணரால தாடகைக்கு சர்வ இந்திரிய வியாபாரங்களும் நிற்க வச்சார். இந்திரிய வியாபாரம் மாத்திரம் நின்னா போறாது இல்லையா, வாசனையும் நிக்கணும் இல்லையா. இந்த வாசனை கொடுக்கறது மனசு, அதை சூச்சனை பண்றதுக்காக மூக்கே அறுத்து போட்டார். இனிமே என்னன்னா அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே ராமமயமா இருக்கு. அப்படி எண்ணங்கள் பூரா ராமமயமா என்ன உடனே ஒரே ஒரு பானத்தை எடுத்தா அவளை
शरेणो रसि व्याध सापपाते ममारच तां हृदां भीम संकाशा हृष्टा सुरपतिस्तथा ஒரே ஒரு பானத்தால உரசில தொடையில அவளை போட்டார் ராமர். பானத்தை விக்ஷேபம் பண்ணார். பானத்தை போட்ட வேளையில பபாதச்ச மமாரச்ச பத மர பத மர இருக்கா. அவளை என்ன ஆனாதான், அவளை இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான். வால்மீகிய பார்க்கணும், வால்மீகிய தெரிஞ்சுக்கணுமானா உள்ள போய் உட்காரணும். ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து அனலைஸ் பண்ணணும். இப்போ 2 ரூட்டு தான். பப்பாத்த மமார அப்படின்னா 2 ரூட்டு. மாற பத்த பத்தான் விழுந்தால் செத்து போனார். இதே எப்படி சொல்லணும்? ராமாயணத்தில் வரப்பட்ட ஒரு வார்த்தையை ஏன் இப்படி சொல்லலாம், ஏன் இப்படி சொல்லலாம், ஏன் இப்படி சொல்லலாம்னு கேட்கணும். பத்த திரும்பி போடுங்கோ. தப்ப இவ்வளவு நேரம் அவள் தபஸ் பண்ணினா, இவ்வளவு நேரம் அவள் தபஸ் பண்ணி என்ன ஆனா, எங்க போய் சேர்ந்தான்னா மாற மாற திருப்பி போடுங்கோ. அவளே ராமநாத் ஆகிட்டா. தபசுல இருந்து இந்த தபசா இவ்வளவு நேரம் தாடகை ராமன் கூட பண்ணிட்டு இருந்த யுத்தம் ஆக்சுவலா தபஸ். அந்த தபசால ராமன் அந்த தாடகையை ஏத்துண்டார் இல்லையா. அதுல விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கம்பன் ஒரு பாசுரம் சொல்ல, ரொம்ப பிரசித்தமான பாசுரம். சொல்லுக்கும் கடிய வேக கடிய வேக கடுசரம் சுடுசரம், சூடான சரம். இந்த வேர்டத்தான் கம்பன் எடுத்து போட்டான். கல்லுக்கும் கடிய வேக அல்ல, சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் அப்படின்னா. சுடுசரம் அல்ல, சூடா இருக்கப்பட்ட சரம். சூடுனா என்ன? தாபம். சூடுனா தாபம் தானே. இந்த தாபமா இருக்கட்டும் அவளுடைய தபஸ். கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அவனும் கருப்பு அவளும் கருப்பு தான். இப்படி இருக்க நல்ல காம்பினேஷன் மேட்சா இருக்கேன். அதுதான் விஷயம். அவனும் கருப்பு அவளும் கருப்பு. இந்த கருப்பு கருப்பு எப்படி வந்துருத்துனா, அவள் அந்த டெல்டா பார்த்துக்கொள்ளுங்க. டெல்டா டெல்டான்னா இந்த நதி மாதிரி ஆயிடுச்சா. நதிகள், நதியும் கடலும் சேரப்பட்ட இடம், அதுக்கு டெல்டான்னு சொல்லுவான். இந்த டெல்டா பார்த்தேன்னா அதுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல? நதியும் கடலும் சேரப்பட்ட இடத்துக்கு என்ன சொல்லுவா? சமுத்திர சங்கமமா? சங்கமம். அது மாதிரி அது என்னன்னா, அங்க இடத்துல ஒரு விசேஷம் இருக்கு. அலை இருக்காது, கடல் ஆகவும் இல்லை. ஆனா கடலுடைய உப்புத்தன்மை இந்த ஜலத்துக்கு நதிக்கு வந்துடும் அந்த இடத்துல. அதே மாதிரி இவள் இன்னும் பூர்ணமா ராமன் ஆகல. ஆனா ராமன் கிட்ட வந்துட்டா. ராமனை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டா. ராமனை அடையணும்னு ஆசைப்பட்ட உடனே என்ன ஆயிடுறதுன்னா, அவர் கருப்பு, அந்த கருநிறம் இவளுக்கு வந்துருது. பொதுவா கம்பராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கிறவா என்ன சொல்றான்னா, அவளுடைய நிறம் கரிய செம்மல், இவளுடைய நிறம் அல்லுக்கும் நிறம் கருப்பு. இவள் அவனுடைய நிறம் எப்படின்னா பிரகாசம் கொடுக்கிற நிறம்பா. ஓகே, அதுவும் நன்னா தான் இருக்கு, இவளுதும் நன்னா தான் இருக்கு. சோ இப்படி விட்ட உடனே அவளுடைய ஹிருதயத்துல வைரக்குன்றின் மேல் கடைஞ்சு போற மாதிரி, வைரக்குன்ற ஒண்ணு பாஞ்சு போற மாதிரி நெஞ்சில தங்காம போயிடுத்தான். இந்த பானம் நெஞ்சில தங்காம போயிடுத்தான். ஏன் தங்காம போச்சுன்னா, அந்த அளவுக்கு தாமசிக்கதை வச்சுட்டு இருக்கா தாடகை. அந்த அளவுக்கு தாமசிக்கதையா இருக்கா. அதுக்கு உதாரணம் உவமை கொடுத்தான் கம்பநாட்டாழ்வான். எப்படி தங்காம போச்சு அப்படிங்கிறதுக்கு. கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. படிக்காதவன் உட்கார வச்சு, கொஞ்சம் செத்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, செத்த முன்னாடி சொன்னேனே, ஒரு பேசிக்கான ஒரு ஞானம் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணா கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி எப்படி இருக்குமோ, அது மாதிரி தங்காம போயிடுவோம். அந்த வேதாந்தம் தங்காது அப்படின்னு உபமை கொடுத்தார். இப்படி இந்த தாடகைய ராமர் சேர்த்துண்டார்.
ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமச்சந்திர பிரபு இது ஸ்திரீ வதம் பண்ணினது இல்லை, இது சபலத்தை நீக்கினது. ஒரு சாதகனுக்கு வேண்டி இருந்தாலும் சபலத்தை நீக்கினது. ஆனா இந்த ராமாயணத்துல பாலகாண்டத்துல ஒரு 3 ஸ்திரீகளை நமக்கு பார்க்க முடியும். இந்த 3 ஸ்திரீகளையும் ராமர் சேர்த்துக்காருன்னா அவளுக்கு அனுகிரகம் பண்றார். 3மே 3 தரமா இருக்கு. ஸ்திரீ அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல மாயைன்னு எடுத்துங்கோ, நாட் அ ஜெண்டர். ஒரு ஜெண்டரை சொல்லலை இந்த இடத்துல, மாயைன்னு எடுத்துங்கோ. மாயை எடுத்துட்டா எப்பவுமே மாயை 3 குணமா இருக்கும். தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்தையா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். இந்த 3 தரமா இருக்கும் மாயை. இந்த 3 தரமா இருக்கப்பட்ட மாய வால்மீகி பகவான் பாலகாண்டத்துல ரொம்ப அழகா காட்டுறார். அப்போ தாமசிக மாயா, ராஜசீக மாயா, சாத்விக மாயா. தாடகைய காட்டுறத தாமசிக மாயா காட்டுறார். ஏன்னா அதான் ராட்சசத்தன்மை. அந்த தாடகைய யுத்தம் அப்படிங்கிற தாமசீக முறையாக ராமன் அவளை ஏத்துட்டார். அடுத்த ஒரு ஸ்திரீ கேரக்டர் காட்டுறது, ஒரு மாயாவை காட்டுறது, ஒரு சக்தியை காட்டுறது ராஜசீக சக்தி அப்படிங்கிற அகல்யே. கொஞ்சம் எங்கேயோ ஆசைப்பட்ட மாதிரி பட்டுட்டா ராஜசீகம். அந்த ராஜசீகமா இருக்கப்பட்ட அந்த மாய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தன்னுடைய பாத ரஜசால சேர்த்துக்கிறார். அங்கே ரஜஸ் சாத்விகமா இருக்கப்பட்ட ஒரு மாயை காட்டுறார். இந்த சாத்விகமா இருக்கப்பட்ட மாயைதான் சீதை. சாத்விக மாயைதான் சீதை. அந்த சீதைய பரம சாத்விக முறையான விவாகம் அப்படிங்கிற முறையில ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சேர்த்துக்கிறார். பாலகாண்டத்தில் இது 3 பார்க்கலாம். அப்போ இங்க பேசிக்கலி ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணினதோ, இல்லை ஒரு ஸ்திரீயை போய் மிதிச்சதோ, இல்லை ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டதோ இல்லை. இந்த 3மே வேற வேற குணங்கள் இருக்கப்பட்ட ஜனங்களை, வேற வேற குணங்கள்ல இருந்தாலும் உனக்கும் நான் கதியா இருக்கேன் அப்படின்னு பகவான் கொடுக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸா இதை பார்த்துட்டோம்னா இது விஷயம் புரிஞ்சிடும். தாடகா வதம் இல்லை, தாடகா மோட்சம். மேல நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே